என் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருங்க. ஆமேன். உங்கள் பாஸ்டர் மீடியாவில் இருக்காரு, நிறைய பேரை தெரியும், என்னை போய் கூப்பிட்டுருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு சாதாரண சின்ன ஊரில் சின்ன ஊழியம் செய்கிறேன். அதனால் உங்கள் பாஸ்டர்லாம் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். நான் சொல்கிறத நீங்கள் நம்புங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 3 செட்டு சீனியர் லூகாஸ் சேகர் அண்ணன். பைபிள் காலேஜில் பேசிப்போம். என்னண்ணே, டேய் நீ ஃப்ளைட்டில் போகணும், நீ அங்கே போகணும், நீ இங்கே போகணுன்னு. ஒன்றுமே கிடையாது, எங்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? சொல்லுங்களேன், பாஸ்டர் பீட்டர் அவர்களை இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்படிலாம் கூப்பிடவே முடியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதனால தான் சிரிக்கிறீங்க. எவ்வளோ பெரிய ஆளை ஆக்க போறாரு கர்த்தன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே இருக்க மேடையில் இருக்க பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்களாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. கர்த்தர் தேசத்திலே அறியப்பட்டவர்களாய் மாற்றி. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அப்பாவை தேசத்தின் நீளம் மட்டும் எம்மட்டுமோ அவ்வளவே நடந்து திரி. அப்பா திரிஞ்சார். பையனை சொன்னாரு, நீ உக்காரு, உனக்கு சோறு போடுவேன், ஐஸ்வர்யவானா மாத்துவேன். பேரனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ படுத்து கொண்டிரு, படுக்கிற தேசத்தை உனக்கு கையை தட்டி சொல்லுங்களேன், நாங்களாம் பேரன். ஆமே, நாங்களாம் யாரு? டேவிட் பாண்டியன் ஐயாக்கு நான் பேரன், புள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால உங்க பாஸ்டர், உங்க பாஸ்டர் அம்மா, இந்த ஊழியங்கள் பயங்கர மகிமையான ஊழியமாய் நம்ம சுற்றி எவ்வளவு பெரிய ராஜாக்கள் வந்தாலும் இந்த திருச்சபையை கர்த்தர் உயரத்துல உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க ஜனத்தோட நீங்க பேசுங்கப்பா. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. உங்க வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் அத்தனை தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தைகள் அத்தனை ரேமா தகப்பனே. இந்த பிள்ளைகளை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவரே யாக்கோபுடைய சுதந்திரத்தால் போஷிக்கப்பட்டு உயர் ஸ்தலங்களில் இருப்பதை என் கண்கள் காணணும். என்னை கிருபை தாங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு திருச்சபைக்கு நல்ல போதகர் கிடைப்பதே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மேய்ப்பனுக்கு பின்னாடி போற எல்லா ஆடும் என்கேதியின் மேய்ச்சலுக்கு போற ஆடுகள் இல்ல. சில ஆடு கட்டிங் கிடைக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. எங்கேயும் போது. ஆமா, ஊழியத்தில் இருக்கிற கட்டிங் கடை கூட்டு வர பாஸ்டர்களையும் எங்களுக்கு தெரியும். ஆமேனா. பாஸ்டர் சார்லஸ் பிறந்த நாள். தகப்பனோட இருதயம் எங்க இருக்கு? நான் பார்த்தவொடனே என் தம்பி ராஜன் கூட உதவி ஊழியர் வந்திருக்கார். தகப்பனோட இருதயம் யாருக்குன்னா எதனா தாங்க மாட்டாரு. நான் சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனமா இல்லையா? உடனே ஓடி வந்து நின்றுவாரு. அவரு வீட்டு காரியம் மாதிரி தலையில எடுத்து போட்டு செய்வாரு. அப்படி ஒரு சபை போதகன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால பாஸ்டருக்காக கரங்களை தட்டி எங்களுக்கு நல்ல பாஸ்டரை கொடுத்தீங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஏசிய திருச்சபையிலே பிறந்து வளர்ந்தவன். அதனால பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயாவுடைய நாட்களிலே நாங்கள் அங்கே இருந்தோம். கர்த்தர் எங்களை ஊழியத்திலே இந்த நாட்களிலே பயன்படுத்துகிறார். ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு ஓடினாலும் நாளாம். ஏன்னா ஊழியக்காரங்க கூடயே இருந்து அவங்க படுற அவஸ்தை. அவங்க ராத்திரில விசுவாசியை நம்பி போடுற ஒரு மாத்திரையும் ஒரு விசுவாசி நெச ஊசியா இருக்கும். அதனால பாஸ்டர் கிட்ட நான் சொல்லுவேன், ஏன் பாஸ்டர் இவ்வளவு மாத்திரை போடுறீங்கன்னு கேட்பேன் எங்க ஐயா கிட்ட. தூக்கம் வர மாட்டேங்குது சந்தோஷம் வரு. ஏன் தூக்கம் உங்களுக்கு வரல? வாலி பாப்போ, நானும் படுத்தோன்னு தூங்கிடுவேன். ஆனா இப்ப எனக்கு தெரியுது ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. இப்ப எனக்கு என்ன தெரியுது? நான் கூட மாத்திரை போட்டு தான் படுக்கிறேன். உங்களை நினைச்சு 12 கோத்திரத்தையும் மார்மலையே போட்டு தூங்கணும் ஒரு லேவியன். என்ன பண்ணணும்? எங்க மனைவிக்கு சாப்பாடு இருக்குதா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமான்னு நினைக்கிறதே இல்லைங்க. நாங்களாம் நினைக்கலாம், ஐயோ ரூத் சிஸ்டருடைய குடும்பம் இந்த கோமலா இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு, அவங்க வீட்டுக்காரன் இப்படி ஆஸ்பத்திரியில் பாம்பு படிச்சு கத்துனுக்கானே, அவன் பழைப்பானா சாவானா, எவனா ஆஸ்பத்திரியில் பட்டா நாங்க தூங்க மாட்டோம். தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல? ஏன்னா இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன தெரியாது? கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தகப்பனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த 15 ஆண்டுக்குள்ள உங்க சபையில 1000 பேர் இருப்பாங்க. எவ்வளவுதான்? ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. 1000 பேர் இருப்பாங்க. எங்க இருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கலாம் தெரியாது. வருவார்கள்.
என் ஃப்ரெண்டு யுவராஜின்னு ஒரு பாஸ்டர் இருக்கார், என் நண்பர், என் கூட பைபிள் காலேஜ் படித்தவர். அவர் அங்கே ஊழியம் துவங்கும் போது ஆரம்ப நாட்களில் சொல்லுவேன், யுவராஜி பட்டாபிராமில் உன் சபை தான் பெரிய சபை. சிரிப்பாரு, சின்ன கொட்டால சின்னதாக வச்சிருந்தார் வீட்டு முன்னையில். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், பட்டாபிராமிலே மிக சிறந்த சபையை கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சா அந்த மனுஷனை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க மத்தியில் என்ன பேச போறேன், மணி 7:30, கரெக்டாக 8:30 மணிக்கு முடிச்சிருவேன். நீங்க பெருக போறீங்கன்னு தான் பேச போறேன். அது அந்த சிஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த பீட்டர் பாஸ்டர் சொல்லிட்டாரு. எனக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு பாட்டிலையாவது கேட்பேன். என்னை அழைச்ச இடத்துக்கெல்லாம் போன முந்தானேத்து OMR ரோட்டுக்கு போகிறதில்ல, வெளியிலலாம் ஏன் போகிறதில்லன்னா முடியல ஊழியங்கள். OMR ரோட்டுக்கு போய் வந்தால் தஞ்சாவூர் போய் வந்த மாதிரி இருக்குது. அங்கே 9 மணிக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்புன வீட்டுக்கு வந்து சேரும்போது 1 மணி கார் ஓட்டின பையன் பான்னு வரான். அப்போது வெளியிலலாம் போகிறதில்ல. ஊழியத்துக்கு போன ஒன்று கேட்பேன், ஆண்டவரே ஒரு பாட்டிலையாவது நான் கொண்டு போன ஒரே ஒரு வசனத்தை யாருன்னா என்ன பண்ணிட்டோம், அப்பதான் இந்த சபைக்கு நீங்க செய்தி கொடுத்தீங்கன்னு கரெக்டா சொல்லுவார். ஆமேன். ஆனா இன்னைக்கு 1 அல்ல 3 4 காரியங்களை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுத்து என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேகமா போலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தையும் அதனுடைய 11ஆம் வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நல்லா நான் சொல்லும்போது கையை தட்டி 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இந்த சபையை, இந்த ஊழியத்தை, இந்த பருத்திப்பட்டுல ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏற்கனவே எப்படிதான் இருக்கிறாங்களா இவங்க? வானத்து நட்சத்திரங்களை போல வெறும் 70 பேரோட ஆரோக்கியம் பெற்ற எகிப்தின் ஊழியம் இப்ப எப்படி மாறிடுச்சு? வானத்து நட்சத்திரத்தை போற மாறிடுச்சு. இவ்வளோ மாறிடுச்சு ஐயா அப்படின்னு அவர் திருப்தி ஆவல. இவர் வேணா திருப்தியோட போதும் நினைச்சிட்டாராம். ஆமென் சொல்லுங்க. போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, எடுத்துக்கொள்ளும் சொன்ன உடனே ஐயோ கெஞ்சரம்பா, நீ தான்ப்பா வேணும் பாப்பா. அப்படியாப்பா, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு போய் சேருன்ட்டாரு. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் திருப்தியே வரக்கூடாது. நீங்க திருப்தி பட்டீங்கன்னா பாடியோ கஷ்டப்பட்டு மாடியை கட்டிட்டம்பா, போத ஆண்டவரே, இதுலயே வச்சு என்ன தூக்கிட்ட ஆண்டவரே, அதுலயே வச்சு தூக்கிடுவாரு. மேலையும் கட்டணும். சொல்லுங்க. பக்கத்துல எவனாவது காலி இடம் விற்கிறானா முதல்ல போய் அதுல ஒரு 10 ரூபாய் காசு போட்டு என்ன பண்ணினா, ஆண்டவரே இது யாருக்குதான் சொல்லுங்க. எங்க சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு இடம் கொட்டை மேல சின்னதா ஆரம்பிச்சோம். ஒரு இடம் 650 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிங்க சார் சொன்னான் அந்த ஆளு. காசு இல்லை, சாப்பிடவே காசு இல்லை ஊழியத்துக்கு வந்தப்போ. அப்போ எங்க பாஸ்டர் வந்து பண்ணிட்டு, பாஸ்டர் இந்த இடத்த வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னு அவர் சிரிச்சிக்கினே போயிட்டார். அவரு ஏன்னா என் நிலைமை அப்படி. அவர் தான் 2000 ரூபாய் மளிகை சாமானுக்கே காசு கொடுத்துட்டு போறார். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தப்போ காலங்கள் போச்சு, நாட்கள் போச்சு. அந்த இடத்த ஒண்டி எவனையுமே வாங்க உள்ளங்க கர்த்தர். ஒரு நாளைக்கு 10 வண்டி எடுத்துட்டு வந்து புரோக்கர் என்ன பண்ணுவான், எனக்கு ஒண்ணு தெரியும், உள்ள 10 ரூபாய் போட்டு இருக்கிறேன் என்றது. சொல்லுங்க. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்த வாங்கிட்டோம். எத்தனை லட்சம் பாஸ்டர்? லட்சங்களை கொடுத்து 650 ரூபாய் இருக்கும் போது அவர் தான் காசு தரணும். கோடி ஆகும் போதும் நீங்க வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கிறத பார்த்து திருப்தி ஆயிடக்கூடாது. உங்களை என்னவா மாத்தணுமா? அந்த நட்சத்திரங்களை இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் கையை தட்டி சொல்லுங்களேன், இதுதான் என் தேவனுடைய இருதயம், இதுதான் என் தேவனோட ஆசை, இதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. சபை ஊழியனுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்தாந்து வச்சுட்டு கூட இங்க ஒரு ஆத்மாவை இல்லைன்னா எங்களுக்கு இந்த 1 கோடி மேல சிந்தனையே வராதுங்க.
சீ காசு நடா காசு. அதே 10 பைசா கொடுக்காத 10 விசுவாசி எதிர்க்க உட்கார்ந்துருந்தா கூட எங்க இருதயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்கள் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாம் ஆத்துமாக்கள் கையை தட்டுங்கள. இந்த சபையிலே ஆத்துமாக்களை நிரப்பப்பட்டு நான் பார்க்கிறேன். இந்த பக்கம் ஒரு பால்கனி கட்டுறீங்க, இந்த பக்கம் ஒரு பால்கனி கட்டுறீங்க, எதிர்க்க ஒரு பால்கனி. இது நடக்க போது தீர்க்க தரிசனமா எழுதி. ஆமெனா, அல்லேலூயாவா. அதனால நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ஒடுக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்க வளராதபடி தடுக்கிற பார்வோனை பார்த்து நீங்க பகைக்காதீங்க. கர்த்தர் எவ்வளவர்களாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கையை தட்டி சொல்லுங்கள, எங்க ஒடுக்கத்துக்கு பதில் கர்த்தர் எங்களுக்கு பெரிய பெருக்கத்தை ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு வேணாலும் சத்துரு திட்டம் போடட்டும், நீங்க பெருக கூடாதுன்னு. எவ்வளவுக்கு எதிராக நம்ம நிக்கிற மனிதர்கள் இந்த சபை வளரக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணட்டும், சூனியம் பண்ணட்டும், பண்ணவனா சீக்கிரம் வரப்போறான். ஆமென் சொல்லுங்க. 10 வாய்ப்பு தான் அவனுக்கு. எத்தனை வாய்ப்பு? 10 வாய்ப்பு. உள்ள வரணும், இல்லைன்னா போய் சேரணும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 10 வாய்ப்பு கொடுத்தாரல்ல, 10 வாய்ப்புல என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? உங்க பாஸ்டர் வெட்ட போறோம் பாரு, உங்க பாஸ்டர் வைக்கிற சத்தம் பாரு, அது இன்னும் ஆண்டவரே பாத்துக்குங்க. 10 வாய்ப்பு கொடுத்தாரு சிஸ்டர். அவன் சர்ச்சைக்கு வரா மாதிரி இல்ல. ஒரு நாள் ஃபேன் ஓடல அப்படின்னு மனைவி சொல்லுச்சுன்னுட்டு ஃபேன் இன்னும் ஓடலன்னு கையை வச்சான் சிஸ்டர், ஃபேன்லயே செத்துட்டான். நடந்ததை பேசிட்டு இருக்கிற எங்க சபையில மேல இருந்து கீழே இருக்கிறாங்க, பாடியா இருக்கிறாங்க, ரொம்ப தொல்லை கொடுத்தான் ஊழியத்துக்கு, போயிட்டான். சொல்லுங்களேன், எவ்வளவு ஒடுக்கினார்களோ, எவ்வளவு 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 அவர்கள் ஒடுக்கினாலோ பெருக பண்ணுகிற ஒரு தெய்வம் எல் ஷடாய் நம்மோட கையை தட்டி. அல்லேலூயா. உங்க சபை பெருக போதே 1000 ஆத்துமாக்களை தர போறாரு. நம்பி ஆமென் சொல்லுங்க. பல ஜப குழுக்கள் எழும்ப போது ஆமென் சொல்லுங்களேன். பல கிளை சபைகள், நான் இதெல்லாம் சும்மா சொல்லல, நடக்க போறத சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பாஸுக்கு நல்ல பில்டிங்கை கர்த்தர் தர போறார். நீங்க இங்க இருக்கிறவங்க ஐஸ்வர்யவானா மாற போறீங்க. என்னவா மாற போறீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? புதிய எல்லைக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு போக போறார். சபை இங்க கிடையாது, இது ஒரு ஜப கூடமா மாறும். வேறு இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை அப்படியே நம்புங்க. ஆமென். நம்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுவார். அருமையான ஒரு தேவதாசன், கொடைக்கானலுக்கு கீழே கொடை ரோடு என்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. அந்த கொடைவேலோடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மீட்டிங், ஓபன் மீட்டிங், 3 நாட்கள் கூட்டம், வெள்ளி சனி ஞாயிறு நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த தேவதாசன் இயேசுவோட அன்பை குறித்து பிரசங்கித்தார். அந்த கூட்டத்தில் வந்திருந்த எல்லாம் கிறிஸ்துவர்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த குடிசை வீடுகள், ஸ்லம் போன்ற பகுதியில் ஒரே ஒரு வாலிப பிள்ளை 3 நாட்கள் நடந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் கண்களிலிருந்து 3 நாட்கள் தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இந்த அருமையான மகள் 3வது நாள் கூட்டத்தின் முடிவில் இந்த செய்திகள் அவளை என்னமோ சொல்லுச்சு. இந்த ஐயா என்னமோ சொல்லிட்டே இருக்கிறார்னு. இவர் காரை எடுப்பதற்காக அந்த வழியா போகும்போது ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிட்டா. பிடிச்சி, ஐயா நீங்க என்னமோ இயேசு நல்லது செய்வாரு, இயேசுவை நம்புங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக போறீங்க. அது ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்களா? அவர் சொன்னார், மகளே நான் கொடை ரோடு சென்னைக்கு ட்ரெயின் பிடிக்கணும், கொடை ரோட்டில் இத்தனை மணிக்கு எனக்கு வந்து நான் போகே ஆனோம், ஐயா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுறீங்களா அப்படின்னு கூட்டோன்னு அந்த பெண்ணு அவள் இருந்த தோற்றம், அவங்க வீடு இருந்த அந்த பரிதாப நிலையை பார்த்துட்டு அந்த தேவதாசன் உள்ளே போய் அதே வார்த்தையை சொன்னார். உள்ளே போன உடனே ஒரு கைத்துக்கட்டல், அந்த கைத்துக்கட்டில் அவங்களுடைய தாயார் டியூபர்குலோசிஸ் வியாதி வந்து எலும்பும் தோலுமா வெறும் ரத்தமும் சளியுமா எடுத்து ஒரு சட்டி நிறைய சளிகள். உள்ள போன ஸ்மெல்லு தாங்க முடியல. அவர் போய் நின்று ஒண்ணே சொன்னாரு, இந்த மகள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் இயேசுவே இந்த மகளை ஆசீர்வதியும் சொல்லிட்டு வந்துட்டார் சிஸ்டர். இந்த வார்த்தை இந்த மகளுடைய காதுகளுக்குள்ள போய் இருதயத்துல, ரத்தத்துல, சதை நாளங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பித்தது. அவ டெய்லி எழுந்து ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்லுவாளா, நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் ஏசப்பா என்ன 1000 மடங்கு, இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் ஏசப்பா என்ன 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் கழித்தது. இந்த ஐயாவுடைய ஊழியத்திற்கு ஒரு லெட்டர் வருது. அந்த கீபோர்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி சவுண்ட். ஒரு லெட்டர் வருது.
அந்த லெட்டர்ல ஒரு மிகப்பெரிய தொகை காணிக்கையா வந்து சேர்ந்திருக்கு. அந்த காணிக்கையா சேர்ந்து அந்த அருமையான ஐயா எடுத்து அதை படித்தா, ஐயா 17 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடை ரோடு பகுதிக்கு நீங்க ஊழியத்துக்கு வந்திருந்தீங்க. அப்ப என்னுடைய நிலைமை இது, என் வீட்டுக்கு வந்து இந்த வசனத்தை சொல்லிட்டீங்க, ஜெபம் பண்ணி போயிட்டீங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக எங்க அம்மாவுக்கு வியாதி முத்தி, எங்க அம்மா மரிச்சு போயிட்டாங்க. அப்பா ஏற்கனவே செத்து போயிட்டாரு. இப்போ எனக்கு என்ன சரி செய்யறதுனே தெரியல. நல்லா படிப்பேன். என் உறவினர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கேருந்த ரோட்டரி லைன்ஸ் கிளப்புக்கு சொல்லி இந்த பொண்ணுடைய பரிதாப நிலையை பார்த்து சொன்னாங்க. +2 டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கினேன். அந்த லைன்ஸ் கிளப் என்ன கொண்டு போய் திருவன்றத்தில் ஒரு நர்சிங் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் என்ன சேர்த்துச்சு. அங்கே போய் நான் படித்தேன். அங்கே படிக்கும்போது அந்த கல்லூரியும் டிஸ்டிங்னேஷன் வாங்கினேன். அப்போ துபாய் பட்டணத்திலிருந்து ஆஸ்பத்திரியிலேயே வேலைக்கு எடுக்கிறவங்க கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த வந்து என்னுடைய நிலைமையை அறிந்து என்னை துபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். துபாய்க்கு போயிட்டேன். நான் தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. அங்கே போய் என்னுடைய சின்சியாரிட்டியை பார்த்த ஒரு முருகன் என்கிற டாக்டர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர், உன்னை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன், உங்கள் அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கொடு, நான் இப்போ இந்தியா போகிறேன், இந்தியா போன உடனே உங்கள் அப்பா அம்மாவை சந்திக்கிறேன்னு சொல்லி லெட்டர் கேட்டாராம். அப்போ இந்த மக சொல்லியிருக்கிறா, எனக்கு அப்பாவும் கிடையாது, எனக்கு அம்மாவும் கிடையாது, என்னை படிக்க வச்சதெல்லாம் லைன்ஸ் கிளப் தான் படிக்க வச்சாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த டாக்டர் சொன்னாரா, அப்போ பிரச்சனையே இல்லை, நான் உன்னை என்ன பண்ணுறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி 2 பேருமாய் சேர்ந்து திருமணம் செய்து அதே பட்டணத்தில் ஒரு பிரைவேட் நர்சரி ஹாஸ்பிட்டலை தொடங்கினாங்க. அதுக்கு பேர் கிருபையின் கிரேஸ் ஹாஸ்பிட்டல். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கும் இருக்குது அந்த பட்டணத்தில். மிகப்பெரிய பணக்காரியானவனே இந்த அம்மாவுக்கு யார் ஞாபகம் வந்தாங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டா யார் ஞாபகம் வரணும்? யார் ஞாபகம் வரணும்? ஆமாம், ஒன்றும் இல்லாதப்ப சபையில் இருப்பான். நம்மால் பார்த்துக்கிறீங்களா? துட்டு வந்துட்டா காணாமல் போயிடுவான். ஆமேனா, அது பெந்தகோஸ்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி. இல்லையா? ஆமாம், வயிற்று வலிக்கு நாங்கள் வரணும், எல்லாத்துக்கும் நாங்கள் வரணும். எங்கள் சபை மாதிரி பேசினா எழுந்து போயிடுவீங்க, அதனால பேச மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் யார் வரணும்? ஒஞ்சி போனதை தூக்கி வைக்க பாஸ்டர் வரணும், எல்லாத்துக்கும் வரணும். ஆனால் ஏசி கார் வாங்கினா சொந்தக்கார ஏற்றி போவான். என்னடா பாஸ்டர் நடந்து போயின்னு இருக்கிறாரு, அந்தால் போட்டங்கன்னுமா. லேலூயா. இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் எங்களை கூப்பிடுவீங்க பாருங்க. சே, உங்கள் கவனிப்பு பெரிய கவனிப்பு தாங்க. பாஸ்டர் 5:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடணும், வந்துடணும். ஏன் சொந்தக்காரங்களாம் எங்கேருந்து வராங்க? ரொம்ப தூரத்தில். கரெக்டாக அந்த சிஸ்டர் சொல்லுது, அனுபவம் பேசுது. நாங்களும் எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை பாருங்க. ஏன் நான் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சென்ட்லாம் போட்டுக்கினேன் 5:20க்கெல்லாம் என்ன பண்ணுவான், உக்காந்து வாசலை பார்த்தா ஒருத்தன் வந்து அப்பதான் ரேடியோ செட்டு கட்டுன்னு இருப்பான். ஆமீன். என்ன பண்ணிட்டு இருப்பான்? ரேடியோ செட்டு கட்டின்னு இருப்பான். இந்த சிஸ்டர் அப்பதான் உள்பாவாடிய சொல்லி நீ இப்படி ஓடும், அப்படி ஐயா சோத்திரம் தான் வந்துடுறையா, இது இப்படி அது அப்படி. அவர் எங்க அம்மா கறி வாங்க போயிருக்கிறார் எங்க. ஆனா இவர் எப்போ வரணும்? எப்போ வரணும்? ஆமா, வந்து உக்காந்து 6:20 ஆச்சு. எவனும் நம்மளை கண்டுக்கல. போகும்போது டீ குடிச்சிங்களான்னு ஒருத்தன் கேட்குறான், குடிச்சேன். இப்படி போகும்போது ஒருத்தன் தண்ணி குடிச்சிங்களான்னு நான் குடிச்சேன். எல்லாருக்கும் தலையாட்டிக்கினேன். இப்போ 7:20 சிஸ்டர், ஐயா தம்பி கிளம்பி இருக்கிறான். ஐயா எங்க கிளம்பி இருக்கிறான்? பொன்னேரியில. பொன்னேரி கிளம்பிட்டாராமா. வேணு வாடகை பேசினுக்கிறாரா என்று ஒரு அம்மா. மணி என்னமாச்சு? 8:20 ஆயிடுச்சு சிஸ்டர். எவ்வளவு நேரம்? அங்க பாத்ரூமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது போறதுக்கு. எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. 8:20 ஆன உடனே நாய் மாமா தாய் மாமா அவர் வந்தாதான் அங்க என்ன நடக்கும்? ஃபங்க்ஷனே நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. நான் என்ன பண்றது தெரியுமா? ரொம்ப திமிர் பிடிச்ச பாஸ்டர் நானு. ஆத்துமாவே கத்தர சோத்தரி போட்டு என்ன பண்ணிடுறது? முறைக்கு கேளுங்க, தம்பி வந்திருக்கிறான். முறைக்கு என்ன பண்றது? எல்லாமே கூடி வந்ததற்காய் நன்றி. எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஃபங்க்ஷனை ஆசீர்வதித்தீர். இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆத்துமாவே ஐயா என்ன நீ என்ன பண்றது? பின்ன வேற என்ன பண்றது? எல்லாம் முடிச்சிட்டு எங்க நிலைமை அந்த பரிதாபமா சவுத்து வர நின்று இருப்பான் அந்த பைபிளை வச்சுக்கின்னு. எதுக்கு சாப்பாட்டுக்குள்ள காணிக்கைக்கு. அங்க இருந்து இந்த அம்மா பார்க்கும். எங்க இருந்து பார்க்கும்?
அங்கிருந்து பார்க்க அவங்க வீட்டுக்கார எவ்வளோ வாங்கிட்டு வந்த வாழைக்கோழியே 1200 ரூபாய். எவ்வளோ பாஸ்டருக்கு காணிக்க? எவ்வளோமா? அது 400 அடிச்சு இவன் 300 கொடுக்குறான். பெட்ரோல் பங்க்ல காரை விட்டுட்டு 500 ரூபாய்க்கு போடுறா பெட்ரோல் கையை விட்டி 500 ரூபாய் கொடுத்துருக்கான். எத்தா 300 தான் தம்பிடுறா 300க்கு போடுறா பெட்ரோலு. எங்க நிலைமை பாவம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் யார் வேணும்? ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை. 17 வருஷம் கழிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டு, நான் சொல்ற சாட்சி 15 வருஷத்துக்கு முன்ன அந்த சாட்சி 2 லட்சம் அமைச்சிருந்தது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த ஊழியக்கார் வாங்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அழகா அந்த பொண்ணை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணார். நடந்ததுன்னா தெரியுமா? ஒரு நாள் இந்த ஊழியக்காரர் அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். ஊழியத்துக்கு போன போது நான் சொன்ன மாதிரியே சாட்சி சொல்றார். கொடை ரோடுக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பிள்ளைய பார்த்தேன், அவள் இந்த பட்டணத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறா. அவள் எனக்கு காணிக்க அமிச்சு லெட்டர் அமிச்சிருந்தா, எங்கே இருக்கிறான்னு தெரியல, அவள் நல்லா இருக்கணும்னு ஒன்று பெரிய கூட்டம் வந்திருந்தது. அது இண்டோரில் நடக்கிற கூட்டம். அதில் 1-2 குழந்தைய வச்சு நேர்ந்தது. ஐயா நான் தான் அது, நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை பார்க்க ஆமேன்னு சொல்லுங்க. உடனே சொல்லிச்சு, எங்கேயா தங்கி இருக்கிறீங்க? ஹோட்டல் ரூம். இல்லை காலி பண்ணி வாங்க நம்ம வீட்டுக்கு. ஆடி Q7 கார். சொல்லுங்களேன் என்ன காரு? டீபோ கிளாசிஸ் வியாதியில செத்து போன ஒரு பொண்ணோட அம்மாவை என் கர்த்தர் சொன்னபடியே 1000 மடங்கு ஆசீர்வதித்திருப்பாரானால், திருச்சபையே, திருச்சபை ஜனங்களே, என் தேவன் பொய் சொல்லுவதற்கு மனுஷன் அல்ல, மனமாற மன புத்திரன் அல்ல. அவர் சொன்ன செய்வாரியா? ஆமென். தாமதமானாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும். வாக்கு கொடுத்தவர் கொடுத்ததுதான். அந்த கார்ல ஏத்தனவன்னு அசந்து போயிட்டார். அது கொண்டு போவார் வீட்டில் கெஸ்ட்டுங்க தங்கிறதுக்கு 4வது மாடி. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை பார்த்து கேட்டாராம், எப்படி மகளே அந்த 18 வருஷத்துல இவ்வளவு பெருசான? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒன்னே ஒண்ணு தெரியும், இயேசு நல்லவர், அவர் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை இதுவரைக்கும் ஒரு 25 லட்சம் சொத்தாடோ சொல்லியிருப்பேன். ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் தூங்கறணும் எழுந்திருக்கணும் அந்த ஒரு வசனம். நான் சொல்லட்டுமா? இது ஜீவன் உள்ள வசனம். வசனத்தை பிடிக்கிறவன் ஒருபோது வைக்கப்பட்டதில்லை. வசனத்தை நம்புகிற வாழ்க்கை வசந்தமாக்காம கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 54 வாசிங்கன்னா பிள்ளை பெறாத மலடி. அவ பிள்ளை பெறதுக்கே வாய்ப்பு இல்லை சிஸ்டர். அவரை ஊர் வச்ச பேரு, உலக வச்ச பேரு, அவனுக்கு உறவு வச்ச பேரு என்ன தெரியுமா? பிள்ளை பெறாத மலடி. அவளை பார்த்து தான் சொன்னாரு, நீ வலது பக்கமும் நீ இடது பக்கமும் கையை தட்டி சொல்லுங்களேன். வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்புகளை தந்து, ஒன்றுமே விளையாத இடத்துல விளைச்சலை கொடுத்து, நீ வலதுபுறமும் இடதுபுறமும். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி பாஸ்டர்? மலடின்னு சொன்னவனுக்கு முன்னாடி. நான் எப்பவும் சொல்லுவேன், யார் உங்களை வெட்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ நோக்கம். ஆமென். அதனால் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவுக்கு யூட்ரஸ் கேன்சர். அவங்க மரணிக்கும் போது எனக்கு 10 வயசு. எங்க அப்பா சாகும்போது எனக்கு 14 வயசு. இவங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா இருக்கிறார். பீட்டர் பாஸ்டருக்குலாம் நல்ல அப்பா, ரொம்ப நல்ல அப்பா. இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுங்களா? எங்கேயாவது கூப்பிட்டா குழந்தை மாதிரி சொல்றாரு, அப்பாவை கேட்கணியா சொல்றாரா இல்லையா? நல்ல அப்பா கொடுத்ததுக்கு ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. தட்டு எடுத்துன்னு வீடு வீடா போனோம். 4 தாய் மாமா, 4 மாமா வீட்லேயும் 4 நாள் சாப்பிடணும். நான் அதில் சில நேரம் எங்கள் மாமிங்க எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கடினமான பாதையில் வந்துட்டு இருந்தேன். நான் படித்தது ஒரு சிஎஸ்எஸ் ஸ்கூல். ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து தீவிர இந்து குடும்பம். பட்டை போட்டு தான் வெளியில் அனுப்புவாங்க. உருதராட்சம் கொட்டை எங்களுக்கு ஐரான்னு கேட்டுறாதீங்க. அவ்வளவு தீவிரமாய் வளர்க்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு என் வாலிப வயதில் சாப்பாட்டுக்கு தெரு தெருவாய் அலைகிற ஒரு நிலைமைக்கு எனக்கு வந்துச்சு. எங்கள் அப்பா பெரிய ஜமீன்தார், பெரிய ஜமீன்தார். சொந்த சினிமா தியேட்டர்லாம் வச்சு ஓஹோன்னு வாழ்ந்தவங்க. சீட்டாடி சொத்து மொத்தத்தையும் இழந்துட்டார் என் தகப்பனார். சீட்டில் எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியில் நாங்கள் குடியிருந்த வீட்டை 900 ரூபாய்க்கு சீட்டாடி இழந்துட்டார். 900 ரூபாய்க்கு. இன்னைக்கு அந்த வீடு 85 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்க. இன்னும் அந்த இடத்த. என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ராஜேந்திரன் ஒரு பிரதர், அவர் வீட்டை தான் குடியிருந்தோம். ஒரு நல்ல கிறிஸ்தவர், ஏசிய சபைக்கு போறவர். தினந்தோறும் எங்க வீட்டில்
ஆண்டவரோட அன்பை சொல்லி, பிரதர் சபைக்கு வாங்க, பிரதர் சபைக்கு வாங்க, பிரதர் சபைக்கு வாங்க. என்னை கொண்டு வந்து இந்த இந்த இயேசுவோட வீட்டில் சேர்த்தவர் அவர்தான். அவர் ராஜ்யத்துக்குள்ள சேர்த்தவர் அவர்தான். அன்னைக்கு துவங்கினங்க இந்த வேதத்தை தூக்க என் 24 வயதுல. இன்றைக்கு சொல்லட்டுமா, என் உறவுகள் மத்தியில, என் சொந்த பந்தங்கள் மத்தியில, அல்லேலூயா, யாருமே இல்லாத உயரத்துல என்னை கர்த்தர் வைத்திருக்கிறா. அவங்கிட்ட பணம் இருக்கலாம், அவங்கிட்ட வீடு இருக்கலாம், ஐயா என்கிட்ட இயேசு இருக்கிறாரியா, என்கிட்ட நித்திய ஜீவன் இருக்குது, என்கிட்ட கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எரேமியா 30:19 வாசி பாருங்க. எரேமியா 30:19 யாராவது ஒருத்தர் வாசிங்க சீக்கிரமா. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை நான் என்ன பண்ண போறேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க, இனிமே டே பை டே இன்கிரீஸ். இனி குறைவில்லாத ஒரு பெருக்கத்தை கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் பீட்டர் சொன்னார், எத்தனை பேர் தூத்து போட்டாலும் சரிதான், கர்த்தர் மாத்தி 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 கொண்டு போய் எங்க சேர்த்துருவார் தெரியுமா? ரெகபோத். ரெகபோத்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பிளாசான்னு அர்த்தம். பிளாசா, ஸ்பென்சர் பிளாசா இல்ல, நிறைய ஜனங்கள் வந்து கூடி நிறைய பணங்கள் புழங்குற இடத்துக்கு பேர் தான் பிளாசா. ஒரு சின்ன குறுகலான சாலையில போய் ஒரு பெரிய இடத்துல சேர்வதற்கு பேர் தான் பிளாசா. ரெகபோத்னா அதான் அர்த்தம். இன்றைக்கு சின்ன இடத்தில் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் தூர்த்து போட்டாலும் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சின்ன இடத்தில் இருந்து ஒரு பெரிய இடத்திற்கு உங்களை இடமாற்றம் செய்து உங்களை பெருக பண்ணுவதை ஒரு சத்துருக்களாலும் தடுக்க முடியாது. பிசாசு உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து எதிராக நின்னாலும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயாவா. நீங்க ஒரு பரவி போற ஆறுங்க. இந்த சபை மறைஞ்சு இருக்குது. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கெல்லாம் பிரமிப்பா இருக்கும். பாஸ்டர் சுத்தி நம்ம பயங்கரமா வந்து நிற்க பாஸ்டர் எல்லாம். அவங்க யாராவது வரட்டுங்க, நமக்கென்று ஒரு பாதை, நமக்குன்னு ஒரு ரூட்டு, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நாமே சொல்லியிருப்பீங்க. பெருகிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும், ஆமாவா இல்லையா? யாருக்கிட்ட காசு இல்லைன்னா எப்படி இருப்போம் தெரியுமா? இந்த சாவு கோப்பு கொடுத்த கோழி பார்த்துக்கிறீங்களா? மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி, அதே கையில் கொஞ்சம் காசு இருக்கட்டுமே, சேவல் மாதிரி போவோம், ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன வீடு இருக்குது, அது இன்னொரு வீடு கட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம். பெருகுவது என்பது உங்களுக்கு இல்லைங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, அம்மா சாயங்காலம் வரும்போது உனக்கு கல்யாண நாள் ஒரு புடவை வாங்கிட்டு வரேன்றாரு. வரும்போது பார்த்தா உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரியே அந்த பேபி பிங்கில் ஒரு புடவை அதையும் சேர்த்து வாங்கிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ஏன் 2 புடவை வாங்கினு சண்டையாக போடுவீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்போ பெருக்கனா என்ன பண்ணுது? இன்னும் ஒரு வீடு இருந்தாலும் சின்ன வீடு வச்சு, சின்ன வீடு வாங்குறதுக்கு என்னது நம்மால் துடிக்கிறான் பாருங்க, ஆமாவா இல்லையா? சார் நான் சின்ன வீடு ஸ்மால் ஹவுஸை சொல்கிறேன் சார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாஸ்டர், நீங்கள் ரிஜிஸ்டார், நான் ரிஜிஸ்டாரு, கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கிற சொல்லியா அப்படின்னு சொன்னேன். காலைல 5:30 மணிக்கு கல்யாணம்னாரு. நான் சொன்னேன், கிறிஸ்டின் கல்யாணம் 5:30 மணிக்கு யாரும் பண்ண மாட்டாங்களே, என்ன கல்யாணம்னு சொல்லுங்க. என்ன இல்லை பாஸ்டர் நீங்கள் வந்து பண்ணனா அவங்க கொஞ்சம் இந்துலேருந்து வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். சரி எல்லா டீட்டெயிலாம் அனுப்புனேன். எது இப்போலாம் அப்லோட் பண்ணணும், முந்தி மாதிரிலாம் கிடையாது. அப்லோட் பண்ணாதான் இப்போ கல்யாணத்துக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், பேசணும் பாருங்க. பாஸ்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது பாஸ்டர், நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க பாஸ்டர்னாரு. நான் சொன்னேன், என்ன இது இப்படி சொல்கிறீங்களே? சரி 5,000 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன், 50,000 கொடுக்குறோமான்றான். எவ்வளோ? எனக்கு அப்போவே உள்ள ஆவியானவர் தட்டிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், என்னதான் கல்யாணம் இது சொல்லு பாஸ்டர், இது இன்னொருத்தன் பொண்டாட்டி, சத்தியமா நந்தது சொல்றேன், இது இன்னொருத்தன் புருஷன். இப்ப அலைப்பாயுதே மாதவன் சாலினி மாதிரி என்ன பண்ண போறாங்க? ஒன்னா இணைஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களா? இதுக்கு யாரு நானே? அதாவது நீங்க பாஸ்டர் வேலையை சாதாரண வேலை நினைச்சிக்காதீங்க சிஸ்டர். கல்யாண புரோக்கரும் நாங்க தான். இவன் போய் இந்துல லவ் பண்ணிட்டு வந்துடுறான். என்ன பண்றான்? அதுவும் சொல் கட்டினா மகாதேவியா இல்லைன்னு செத்துருவான்றான். என்னது? அந்த சிஸ்டர் ரெபேக்கா எங்க ஆளு பண்ணி வச்சிருக்க அப்படி. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நாங்க யாருப்பா அந்த பொண்ணு டீட்டெயில் கொடுப்பா, ஐயா அது கன்னிபுத்தூர், யார் பொண்ணு? உடனே போன் நம்பர் வாங்கி அந்த பொண்ணு நம்பர் கூட, அம்மா சோதரமா நான் ஜீவாவோட பாஸ்டர் பேசுறேம்மா. ஐயா ஐயா சொல்லுங்க என்னய்யா? ஏம்மா
என்னம்மா அது மாதிரி அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி, உங்க அப்பா பயங்கர இந்துவா இருக்கிறாரு, என்னத்துக்கு இதெல்லாம் பேசுறேன்னு தெரியல, பஸ் ஆனால் பேச சொல்றாரு, பேசுறேன். இந்துவா இருக்கிறீங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதம்மா. ஐயா நான் சர்ச்சுக்கு போறேன் ஐயா. சரி, பக்கத்தில் என்ன சபை இருக்குது, பேர் சொல்லு. சபை, அந்த பாஸ்டர் ஃபோன் நம்பர் வாங்கி கொடு. அந்த ஐயா சோத்திரம் ஐயா, நான் திருநெல்வேலியிலேருந்து சந்தோஷம் ஒரு பாஸ்டர் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கள் என்ன விஷயம். ஐயா ஒரு பொண்ணு இது மாதிரி நம்ம பையனை விரும்பிச்சாயா, அந்த பொண்ணு இந்த வாரத்துலேருந்து என்ன வரா, எங்கே வரா, சபைக்கு வரும். ஒரு 3 மாதம் வந்தவுடனே ஞானஸ்நானம் கொடுத்து, அந்த எவ்வளோ வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு நீங்கள்? அந்த பையன் அப்பா செய்ய மாட்டான் இந்த வேலையை. ஒன்றும் செய்யல இல்லை பஸ் இந்த வேலை நீங்கள். சரி, ஆமாம், பெருகுனா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே பேசி இங்கே பேசி இவனை பேசி அவனை பேசி மொத்தத்தையே தாந்து கல்யாணம் நிற்க வச்ச உடனே கையை பூச்சி நீ என்ன பாடுறான்னா பொண்ணைய பார்க்குறான். 6 மாதம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது, வீட்டுக்கே வரமாட்டான் அவன் வந்து. அதாவது அவன் நல்லா படிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் நானாவது 10ஆம் கிளாஸு, இவர் வேலைக்கு போயிருந்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 75,000 என்ன பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ அவங்க ஊழியத்தில் மாட்டிக்கினாரு. சின்ன வயசு, இப்போ தான் குழந்தை சின்னதாகுது. நாங்களாம் எல்லாம் கடந்து பையனை காலேஜ் எல்லாம் படிக்க முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் வழி என்னான்றது. சொல்லுங்களேன், அவனுக்கு பாட்டு கொடுத்தா இவன் கோச்சுப்பான், இவனுக்கு பாட்டு கொடுத்தா அவன் கோச்சுப்பான், இவனையே முன்னணித்தனா அவன் கோச்சுப்பான். அது எப்படி பாஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? சோத்திரமும் சொல்ல மாட்டீங்க, திருப்பி சங்கின்னு போயிடுவீங்க. அப்பவே எங்களுக்கு என்ன தெரியும், அடுத்த 2 டேஸ்ல நாங்க எங்க வரணும் தெரியுமா? விசிட்டிங். சொல்லுங்க சிஸ்டர், வாங்கய்யா. என்னய்யா சும்மா தான் வந்து. ஐயோ, எங்க பாஸ்டர் ஜோஷுவா இருக்கிறாரு, ஜீவவழி ஜோஷுவா சொல்லுவார், அவரு விசுவாசிக்கல இதெல்லாம் என்ன சாவச்சதே 3 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்து இதுங்களா? ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்க நீங்க. அப்போ இந்த சின்ன வீடு பெரிய வீடு இதெல்லாம் நான் மனுஷிகமா சொல்லல, ஆசீர்வதிக்கப்பட்டதை சொல்றேன். நீங்க பெருகுனா யார் தெரியுமா சந்தோஷப்படுவா? கர்த்தர் சந்தோஷப்படுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க பெருக 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 சுற்றி இருக்கிற சத்துருக்கள் பொறாமப்படுவாங்க. பரலோகம் என்ன தெரியுமா சொல்ல, என் பிள்ளை இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும். ஆமென். பெருக்கம் மனதில் மகிழ்ச்சியை தரும். ஆமென். ஆரோக்கியம் வரும். ஆமென். பெருக்கம் வந்துட்டா வேகமா ஓட வைக்குங்க. 4 விசுவாசி இருக்கும்போது அவ்வளவு வேகமா நாங்க ஓடல. இப்ப 40 400 மாறும்போது ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன தெரியுமா? பெருக்கம் நம்மை ஓட வைத்து ஓட வைத்து ஓட வைத்து ஒரு நாள் நாம் நினைத்த அந்த தரிசனத்திலே கொண்டு போய் நம்மளை நிறுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென். அதனால் நீங்க பெருகிறதுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்லி கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இந்த 3 மாத்திரம் உங்க வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 100 மடங்காவது இன்னும் 2 வருஷத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ணி. ஆமென். நம்பர் 1 அப்போஸ்தலர் 9:31. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். சபையில ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகணும். அது பரிசுத்த ஆவியானவரால உண்டாகிற ஒரு பரிசுத்தம், ஒரு பயபக்தி உண்டாகணும். இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சபை பெருகும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்? நமக்கு, இந்த சபைக்கு. ஆமென். உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலோ ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க உலக பிரகாரமா பெருகணும்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகணும்னா பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட உங்க வாழ்க்கையில பூர்ணமா மாறணும். எந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனம் செலுத்தாம, ஆவிக்குரிய வாழ்க்கையை தன் ஜீவியத்தில் கட்டாம உலகத்தின் பெருக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் பெருக முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில தேவன் பெருக பண்ணுகிற இடம் எது தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பரிசுத்தம் வந்துட்டாலே உங்களுக்கு சபை ரொம்ப பிடிக்குங்க, ஜெபம் ரொம்ப பிடிக்குங்க, வேத வசனம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்க பரிசுத்தம் நாளுக்கு நாள் பரிசுத்தனா என்ன பாஸ்டர்? என்ன பாஸ்டர் பரிசுத்தனா? உன் மனசாட்சி எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ, உங்க வாழ்க்கையில ஆவியானவர் எதெல்லாம் இதை செய்யாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரோ அதெல்லாம் டே பை டே விட்டு 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 ஒவ்வொரு நாளும் பூரணப்படுவதற்கு பெயர் தான் பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபை நிறைய பேருக்கு பிடிக்காதது காரணம் என்னன்னா, இங்க உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க, ஏமாத்தாதீங்க, இதை தான் சொல்லி கொடுக்குறோம் நாங்க பெரும்பாலும். இதனால நிறைய பேருக்கு என்ன பண்ணல, சபை பிடிக்கல. ஆனா பரிசுத்தத்துல வளரவனுக்கு பிடிச்சது சபை. ஆமென் சொல்லுங்களேன். வேதம். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் அவனுக்கு ரொம்ப உயிரா மாறிடும். அல்லேலூயாவா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாங்க, நல்ல வருமானம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லை பாஸ்டர், எனக்கு சப்போர்ட் சோர்ஸ்னு எங்க ஃபேமிலியில ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எதுவுமே இல்லை பாஸ்டர். எதுவுமே வேணாம் சிஸ்டர், எதுவுமே வேணாம் பிரதர். உனக்கு கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்தின் மேல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஒரு விருப்பமும் ஒரு பெருக்கமும் வந்துட்டா போதும், உன்னை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 25 காசு என் மனைவி தேர்றா திருநின்றவர்கள் 1999 வருஷத்துல. ஏன்னா டிக்கெட் எடுக்கணும் 6 ரூபாய் சென்ட்ரல் போறதுக்கு. 25 காசு தேடுறா. 25 காசு என் வீட்டில் எங்கேயுமே இல்லை. சொந்த ஊராக இருந்தா எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பேன். 25 காசு எங்கேயுமே வாங்கலை. 25 பைசா தேடின நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டு. அன்னைக்கு கர்த்தர் கிருபையில தாழ்மையா சொல்றேன், என் வீட்டை தேடி வரவங்களுக்கு 25,000 எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுல கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன காரணம் பாஸ்டர்? லாட்டரி சீட்டு வாங்குனீங்களா பாஸ்டர்? ரியல் எஸ்டேட்ல போட்டீங்களா? இல்ல எதையாவது கூல லோன் வாங்குனீங்களா பாஸ்டர்? ஒண்ணும் கிடையாது சார். இதுதான் சர்ச்சி 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 சர்ச்சி, வேதம் 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 வேதம், ஜபம் 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 ஜபம். 24 மணி நேரம் சபையில இருப்போம். வேலையை விட்டு வந்தா நேரா சபை, வேலை விட்டு வந்தா ஊழியக்காரன் கார கழுவுறது, வேலையை விட்டுட்டு வந்தா சபை வேலையை செய்யறது. ஒண்ணுமே தெரியாது சிஸ்டர். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் சிஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆண்டவரை பிடிக்க தொடங்கிட்டேனா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து நடத்த என் தேவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுவோம், சின்ன கூட்டம்னா கூட சபைக்கு வரணும். எங்களுக்கு வேலை இருக்குது பாஸ்டர். எங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாமல் தான் உட்காந்துங்கிறோமா? வேலை இருக்குது பாஸ்டர். நம்ம சபையெல்லாம் ஸ்பெஷல் மீட்டிங்கே வைக்கிறது இல்லை. சபை கட்ட போகிறோம், கட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் கூப்பிடணும். ஏன் வைக்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரசங்கியாரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு சோத்தை போட்டு, வந்த ஜனத்துக்கு சோத்தை போட்டு நிமிர்றதுக்குள்ள ஒரு மாநாடே நடத்தலாம், விஜய் மாநாடு. இதில் நீங்கள் பண்ணுவீங்க பாருங்க காமெடி. ஐயோ சாதாரணம் இல்லை. எந்த குடும்பத்தை எதிர்பார்க்கமோ அந்த குடும்பம் தான் அன்னைக்கு வராது. பார்த்துக்கிறீங்களா? என்ன சிஸ்டர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறேன், வரலையே சிஸ்டர்? நாத்தனார் ஊர்ல இருந்து வந்துடுச்சு. ஏன்னா நாத்தனார் போனால் இதோட செத்துரும். அப்புறம் ஏமா வரல அப்படின்னு கேட்டானா, பாஸ்டர் பக்கத்து வீட்டு பையன் கீழே விட்டானா. இப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பலிபீடத்துல அக்கினி வந்து நாதாபம் அழியும் பச்சித்து போட்டு பாருங்க, அந்த மாதிரி வரும் ஆத்திரம். ஆனா என்ன பண்றது, நாங்க தோத்தரம் பண்ணி உட்காந்து கிடப்போம். சின்ன கூட்டம் வச்சாலும் யாருக்கு வைக்கிறோம்? நாங்க நைட்டு பிரேயர்னு ஒன்று வைக்கிறோம் பாருங்க எங்க சபையில. அதே வர 14 பேர் தான். எத்தனை பேர்? மீதி பேருக்குலாம் வேலை இருக்குதான். என்ன இருக்குது? எங்களுக்குலாம் என்ன இல்லை. பாவம், இவருக்கும் வேலை இல்லை, அந்த பாஸ்டமாக்கும் வேலை இல்லை. ஏன்னா 2 பேரும் வெட்டி. பாஸ்டிங் பிரேயர்னா செத்து போற மாதிரி 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்ற 7 கேள்வி வருது. எனக்கு அடிக்கடி கண்ணை வேற திறந்து பார்த்துப்பேன். ஏன் திறந்து பார்த்துப்பேன் சொல்லுங்க? அது இருக்குதா போயிடுச்சா? அதே 7 கேள்விதான். சர்ச்சை கிராஸ் பண்ணி போற பொண்ணுங்களாம் சொங்கின்னு ஓட்டி மட்டும் இருந்தாலும் எங்கடா கூட போறான்ட்டு அந்த 7 கேள்வியும் சவுத்துல சாஞ்சிக்கினேன். எம்மா சோத்திரம் பண்ணுவோம். அது ஆதரா ஆதரா தண்ணியை ஊத்துறா வாயில, நாக்கு வந்து செத்துற போது. எங்க நிலைமை மாதிரி ஒரு பரிதாபம் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஊழியத்துல ஒப்பு கொடுத்துட்டு, ஊழியத்தை சபைக்கு வருவேன், அதுக்கு வருவேன், இதுக்கு வருவேன், ஒப்பு கொடுத்துட்டு துட்டு இல்லைன்னு பேக் மாட்டீங்க வேலைக்கு போனீங்க, மொத்த துட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிடும். கோகிலான்னு ஒரு பொண்ணு, கவனிங்க, எவனும் ஆம்பளை வர மாட்டான் பாஸ்டிங் பிரேயருக்கு. ஏன்னா அவங்களாம் வந்து பரிச்சய வம்சம். ஒரு ஆம்பளையாவது வர பாஸ்டிங் பிரேயரு?
ஒரே ஜாதி. ட்ரம் அடிக்கிறதுக்கு ஒன்று ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தேன். செமையா அடிக்கும் ட்ரம் கோகிலா. அவங்க வீட்டுக்கார் சொன்னாரா ஷூ கம்பெனிக்கு என்ன பண்ண. அடுத்த நான் வெள்ளிக்கிழமை வரேன், எங்க கோகிலா எங்கம்மானா, கோகிலா ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுச்சுன்னு. எனக்கு ட்ரம்லாம் அடிச்சுன்னு பாட்டு பாடி ஆராதனை ரொம்ப கஷ்டம் பாருங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஒன்னே சொன்னேன், ஆண்டவரே கோகிலாவை ஷூ கம்பெனிலே சந்தியும். ஆமென் சொல்லுங்க. ஷூ கம்பெனில யார சந்தியா உள்ள விட்டுக்கினே நான் மிஷின்ல இன்னமோ தள்ளுச்சா மயக்கம் போட்டு வந்துட்டு நடந்தது. பலிபிட்டல்னு சொன்னது ஆம்புலன்ஸுக்கு தூக்கி ரெட்டில்ஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்து அங்க போன் வருது. அங்க யாருங்க பாஸ்டர் கோகிலா ரொம்ப சீரியஸா சேர்த்துட்டு இருக்காங்க. கோகிலா நீ சாக மாட்டே எனக்கு தெரியும், நான் தான். டாக்டர் சொல்றாரு ரொம்ப அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் இல்ல, என்னது ஈமோகுளோபின் இந்த சிஸ்டருக்கு என்னவா இருக்குது, ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் வந்தார், போய் பாரியா லெதர் கம்பெனில போய் விட்டிய பாஸ்டர், நீங்க ஊழியத்துக்கு கூட்டு போயிடுங்க பாஸ்டர். ஜபர், நீங்க எங்கெல்லாம் வேலைக்கு ஊழியத்தை விட்டு போறீங்களோ அங்கெல்லாம் கொண்டு வைப்போம். நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அங்க போறேன் இங்க போறேன், இந்த பாஸ்டருக்கு ஆட்டம் காட்டுறது, இப்படி டாட்டா காட்டுறது, இப்படி வர்றது, முடியும் போது சோத்திரம் வந்து பேக் வச்சு அட்டெண்டன்ஸ் போடுறது, இந்த கதைலாம் சீக்கிரத்தில் வெளிப்படும். ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு பெட்டும் பழம் வாங்கி நாங்கள் வருவோம். எல்லாருக்கும் அல்ல, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு. அந்த பொருத்தனை 1ஆம் தேதி நைட்டு பண்ணுவோம் பாருங்க, அநியாயத்துக்கு பண்ணுவோம் பாருங்க. நம்மள மாதிரி எவனாவது பொருத்தனை பண்ண முடியும்? அதே வறுமையில் இருக்கும்போது நிறைய பொருத்தனை பண்ணிவிடுவோம். யாக்கோபு மாதிரி அனாந்து படுத்து அனாதையா இருக்கும்போது நான் சபையை கட்டுவேன், அதை கட்டுவேன், தூணை நடுவேன், அதை நடுவேன். போய் 20 வருஷத்துல பெருகின உடனே என்ன பண்ணுவான்? சபையாவது ஆனா வெப்பார் இல்ல, தீனால் மேல கைய வச்சாரா இல்லையா? தீனால் மேல கைய வச்ச உடனேதான் வர்றாரு. ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நான் தரிசனமான பெத்தேலுக்கு நீ எழுந்து போய் அங்கே நீ சொன்னபடி எனக்கு ஒரு பலிபீடத்தை கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமேனா? ஒரு சின்ன கூட்டம் வச்சா கூட என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பெஷல் உபவாச கூட்டம் வச்சாங்கன்னா லீவ் போட்டு வரணும் சார். சொல்லுங்க, என்ன வரணும்? அதை விட இது பெருசு. இங்க ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் என் கூட ஊழியத்துக்கு. தம்பி ஒரு நிமிஷம் இருந்து நில்லுங்க. எல்லா கூட்டத்துக்கும் வருவார். நீ எங்க வச்சாலும் நான் பேப்பருக்கு இஷ்யூ போட்ட விட எங்க இருப்பாரு? அவர் தான் இருப்பார், கூட இருப்பார். 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். சும்மா டிஎன்பிசி எழுதுன்னு எவனோ சொன்னானா, சும்மா போய் டிஎன்பிசியில் எழுதினாரு. பல ஆயிரம் பேர் எழுதினாங்க. இவரு மனைவி புளிசோறு முட்டையும் கூட்டு கட்டி கொடுத்தமிச்சுக்குது. எங்க டிஎன்பிசி எழுத மர்த்தர்ல போய் உட்காந்து அவன் லேப்டாப் சிஸ்டர் மாதிரி என்ன பண்றான்? இவ்வளவு அடுக்கு புக்கு நடாயமா பார்த்துட்டு புளிசோத்தையும் முட்டையும் தின்ட்டு என்ன பண்றது? அவங்க அம்மா அங்கே முழங்காலில் நின்னுங்கிறாங்க சபையில். இவங்க மனைவி நின்னுங்குது. 2 பேனாவை எடுத்தாந்து என்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த பேனாவை ஜபம் பண்ணி கொடுங்கயா, டிஎன்பிசி எழுத போறான்னு. இவர் போய் பேனாவை கொட்டின்னு கக்கூஸ்ல போய் குஞ்சா பாருங்க, பேனா வந்துச்சு. இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? நம்ம ஆளுங்க தான் தொட்டதுக்குலாம் சொல்லுவோம், என்னது ஏசப்பா இது ஏன் நடந்தது, ஏசப்பா அது ஏன் என்னது, ஏன்பா இப்படி சோதிக்கிறீங்க? ஆமா, இவருக்கு அதான் வேலை. அவன் பஞ்சத்தில் செப்டுங்கிறான் எங்க காசால. உனக்கு சோதனை வந்தா அவர் தான் சோதனை கொடுக்குறாரு. கவனிங்க, ஏன்னா இந்த சபைக்கு வந்து இப்படி பேசுறனே தெரியலையே. இவர் கக்கூசில் ஒன்று முடிவு பண்ணிட்டாரு, என்னன்னு, நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது, ஊழியம் தான். அதனால இந்த பேனாவை எடுத்து கழுவி என்ன பண்ணலாம்? எக்ஸாம் எழுதிட்டு வந்தார். எழுதி வந்து ரிசல்ட் வர நேரத்தில் இந்த இன்ஜினியரிங் படித்தவன், பாலிடெக்னிக் படித்தவனா சேர்ந்து கேஸை போட்டானுங்க. நீங்கள் என்ன 10th படித்தவன், ஐடிஐ படித்தவங்களாம் கவர்மெண்ட் வேலை தரீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, ஸ்டே பண்ணுங்கன்னு ஸ்டே போட்டானுங்க. இவர் எக்ஸாம் எழுதிய மறந்துட்டார். எக்ஸாம் எழுதிய போன மாதத்துக்கு முன் மாதம் டிக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது அவர் ஃபோனில். அவங்க அம்மாவை திட்டார், இந்த அம்மாவுக்கு ரேஷன் கடையில் போய் தோரம் பருப்பு வாங்குறது, சக்கரை வாங்குறது, புளி, இதுதான் வேலை, இதுக்கு என்ன பண்ணுது? அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணா, நீங்க ஆரை வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. கையை தட்டுங்கள, நல்லாதான் பொறாமையா இருக்குது உங்க தட்டுறதை பார்த்தா. தூக்கின்னு ஓடி ஆறாரு நைட் பிரேயர் அன்னைக்கு. ஐயா ஆரை வேலை. நான் என்ன நினைச்சுக்கிறேன், சும்மா ஏதோ கவுன்சிலிங் கூப்பிட்டு கட்சியில் இல்லை, ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு துட்டு கொடுத்தாதான் சேர்ப்பாங்க.
விட்டுடுவாங்க போல இருக்குது நினச்சி ஐயா வா டிஎன்பிசிக்கு போகலாம் இன்டர்வியூக்கு போனால் பெரிய பெரியவரோட மார்க் எடுத்தவங்களாம் கவுன்சிலிங்கில் டிஸ்ட்ரிக்டில் இடம் இல்லை ரிட்டன் உள்ளே போனவர் வரல. இங்கே எனக்கு பதட்டம். பிரசவம் பண்ணுறதோட வெள்ளைக்கிற ஆளுக்கு பதட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னதான் நடக்குமே. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போயினுக்குது எல்லாம். எனக்கு தூக்கி கோயம்புத்தூர்ல கிமுத்தில் அச்சிடக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா இம்மாத்தூர் குழந்தை அப்பா இல்லாத தூங்கவே தூங்காதது. கடைசியில திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் 2 சீட்டு ராஜன் திருவள்ளூர். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா அவர் சபையை நம்புகிறவன, இந்த சபையின் மேல அக்கறை வைக்கிறவன, அவர் ஊழியக்காரனை தாங்குறவன, ஜபத்துல தாங்குறவன, உபவாச கூட்டத்துல தாங்குறவன கர்த்தர் வெட்கப்படுத்தினதாய். என் தம்பி ஒருத்தர் டிஎம்கேல ஒன்றிய செயலாளராக இருக்கிறார், என் சபை விசுவாசி தம்பி. இந்த வேலை வாங்குறதுக்கு சாலைத்துறை அமைச்சருக்கு எவ்வளவு பணம் கேட்பாருன்னா, ஐயா 25 லட்சம் கேட்பாரியா. ஐயா நான் சொல்லட்டுமா, சபையில நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ அத்தனை உண்மையாய் அவ்வளவு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைக்கதான் போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லுவாரு, செத்த நாயை போல இருந்த என்னை நினைப்பதற்கு ஐயோ நான் எம்மாத்திரம் தெரியுமா, என்னை கர்த்தர் இன்றைக்கு ராஜாக்களோட உட்கார வைத்து, அவர் ஆபீஸ்ல ஒரு தனி டேபிள், அவருக்கு ஒரு சேரு, அவருக்கு ஒரு பேரு. ஆமேனா நான் சொல்லட்டுமா, இந்த சபையை மாத்திரம் நீங்க நம்புங்க. சொந்தக்காரனை நம்பாத, ஃப்ரெண்டை நம்பாத, அவனை இவனை கூப்பிடுறான்னு ஓடாத, விஜய் கூட்டம் வைக்கிறான்னு போய் நிக்காத. இந்த சபையில வந்து நின்னுப்பார். இந்த சபையில என்ன இருக்கு தெரியுமா? உன்னை பெருக பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தரிங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியில பெருகிறவங்கள ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அவன் மட்டும் சபை மேல ரொம்ப அக்கறையா இருப்பான். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான் சார் சபை உள்ள. ஆனா இந்த ஸ்தேவான் பிலிப்புக்கு மட்டும்தான் சபை 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 சபை, ஊழியம் 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 ஊழியம், அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர். சமாரியா பட்டணத்தை கலக்குகிறவர்களாய் ஸ்தபிகூர் நாட்டார் வந்து பேசுகிறார்கள். இவன் பேச்சையும் வாக்கையும் எடுக்க முடியாதபடி அவர்கள் மிரள்றாங்க. ஏங்க இந்த 2 பேர் பேரை மட்டும் 3000 பேர்ல எழுதி வச்சிருக்கா தெரியுமா? சபையை எவன் நேசிக்கிறானோ, சபையை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தன் பரலோகத்தின் புத்தகத்தில் எழுதி வைத்து அழகு பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், உங்க பணத்தை விட நாங்க உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை நேசிக்கிறோம். நாங்க தினந்தோறும் முழங்கால நின்று கையை தூக்கி உங்க பேரை சொல்லும் போது எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது என்ன தெரியுமா? நீங்க கட்டின வீடு இல்ல, நீங்க வச்சிருக்க வண்டி வாகனம் இல்ல, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. நீங்க சபையில எவ்வளவு முக்கியமா, எவ்வளவு இந்த சபையில பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்றதை வைத்துதான் உங்களுக்காக நாங்க துதிக்கிறது பெருகும். ஆமென் சொல்லுங்க. அதனால கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நாள், குட் ஃப்ரைடேக்கு ஒரு நாள், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை டைம் கிடைச்சா என்ன பண்றது? நீங்க வேணா பாருங்களேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு நாள் வளர மாட்டாங்க சிஸ்டர். நீங்க எழுதி வச்சுங்க, நீங்க எழுதி வச்சுக்கங்க. இந்த சபைக்கு அட்டெண்டன்ஸ் பண்ற மாதிரி வர்றது, சங்கீத வாட்சி மொத்தோட கேப்போட கேப்பா வந்து நின்னுக்கிறது, முடியும் போது சும்மா தலையை கவுத்து பெருமா கோயில் ஜடா வைக்கிற மாதிரி என்ன பண்றது? நாங்க கையை வச்சா என்ன, மோகன்சி என்ன கை வச்சாலே உங்களுக்கு ஒன்றும் நடக்காது சிஸ்டர். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். பரிசுத்தம் உள்ளவனுக்கோ பரிசுத்தம் இல்லாதவனுக்கோ, ஊழியம் செய்கிறவனுக்கோ ஊழியம் செய்யாதவனுக்கோ அப்பா வித்தியாசத்தை காட்டாம ஒரு நாள் விட மாட்டாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். வளரணுங்க. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளோ முயற்சி எடுத்துட்டீங்க பெருக்கத்துக்கு, எப்படியாவது பூசணும்னு நினைக்கிறீங்க, கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். இன்னைக்கு சொல்ற, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆலயத்துக்கு தான் முக்கியத்துவம். ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு தான் வருவேன். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகால சாட்சியா சொல்லட்டுங்களா? ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சபா ஆராதனை விசுவாசியா 15 வருஷம் இருந்திருக்கேன். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவறுனதில்லை. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என் பாஸ்டர் பலிபீடத்தில் ஏறி ஸ்தோத்திரம் போட்டு நான் சபைக்கு போன சரித்திரமே கிடையாது. 15 நிமிஷம் முன்னாடி போய் நேரு முழங்கால என் ஊழியக்காரன் வாய் முழுவதும் உங்க வசனத்தால நிரப்புங்க ஐயா. இன்னைக்கு உடஞ்சி வர ஜனங்க, இன்னைக்கு நொந்து போய் வர ஜனங்க, இன்னைக்கு தற்கொலை முயற்சியோட வர ஜனங்களுக்கு இன்னைக்கு இந்த மனுஷன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறது பழக்கம். நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகல சிஸ்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், சபையை நேசிக்கிறவர்கள் பெருகுவார்கள். சபையில கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க ஆமென். ஊழியக்காரன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தகப்பன், நீங்க என்ன செய்றீங்களோ அதுல அவருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். ஆசாரியனுக்கு முன்னந்தோட கொடுக்கணுமா பின்னந்தோட கொடுக்கணுமா? அதெல்லாம் நாங்க படிக்கிறது இல்லை பாஸ்டர். நாங்கள்
முன்னந்தொடை. ஏன் பின்னந்தொடை என்னவா? பின்னந்தொடைய காலை ஊனி 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 மேலே சாப்பிட்டது பின்னதோட ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்குமா. பாஸ்டர் சாப்பிடும்போது கறி என்ன பண்ணக்கூடாதா? எவ்வளோ நல்ல தெய்வம் இல்லை நம்மளுக்கு. பாருங்க, கஞ்சி குடிச்சா பாஸ்டர் ஞாபகம் வரும், ஆனால் கறி தின்னா பாஸ்டர் ஞாபகம் வராது. பார்த்துக்கிறீங்களா? ஒரு புடவை எடுக்கிறீங்களா? எங்கள் பாஸ்டர்மா பாவம், அது ஒரு அனாதை, எங்களுக்காகவே ஜெபம் பண்ணி கிடக்குது, அதுக்கு ஒரு புடவை எடுங்க. என் சபையில் இருக்க தம்பிங்க மாதிரிலாம் கல்யாண நாள் எனக்கு தெரியுதோ தெரியலையோ அவன் நோட் பண்ணி நேராக வருவான். ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன தம்பி திடீர்னு வந்துட்டு இருக்கிற? சும்மா வந்தேன் பாரு, ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணி பாயிட்டு டக்குன்னு வச்சுட்டு போயிடுவான். சரின்னு போய் பார்த்தா 5000 ரூபாய். ஒரு பொண்ணு வரும், பாஸ்டர்மா என்ன பாஸ்டர்மா எப்படி இருக்கிறீங்க, என்னம்மா அப்படி கொடுத்துட்டு பார்த்தா அதில் பேக்கில் துணி அது இது, அதில் ஒரு 5000 ரூபாய் பணம். எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு வேலைக்கு போக முடியாம இந்த ஊழியத்துக்கு வரல சிஸ்டர், அழைப்பு எங்க மேல இருக்குது. நான் சொல்லட்டுமா ஒரு ரகசியத்தை? உங்களுக்கு 1000 சத்தியம், 1000 வெளிப்பாடு, 1000 தரிசனம், ஆவிக்குரிய வளர்ச்சியில எங்களை விட அதிகம் ஜெபிக்கிற எல்லாம் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கிற திறவுகோலை கர்த்தர் எங்க தோளின் மேல, எங்க கரத்தின் மேல தான் வச்சிருக்கிறாரு. நாங்க இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. அதனால உங்க குடும்பத்தில் கெட்டது நடந்தா பாஸ்டர் எப்படி நினைக்கிறீங்களோ, நல்லது நடந்தாலும் யாரை தான் நினைக்கணும். இது நான் அனுபவிச்சு சொல்றேன். எங்க வீட்டில் கறி வாங்கினா என் பாஸ்டருக்கும் சேர்த்து 1/2 கிலோ வாங்குவேன். எங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா தூக்கி எங்க பாஸ்டர் வீட்டுக்கு ஓடுவேன். எனக்கு தெரியாது சிஸ்டர், அப்பெல்லாம் எனக்கு இவ்வளோ நன்மை நடக்க போது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக வரப்போறேன், இவ்வளோ பெரிய ஊழியக்காரனா விசுவாசிகள் குழந்தை தூக்கின்னு ஓடும் பார்த்தீங்களா அப்பாவுக்கு, அப்படி ஓடுவோம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, என் வீட்டை தேடி தினந்தோறும் சாப்பாடு கொடுக்கிற விசுவாசிகளை, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்ய போகிறீர்கள். ஆமீனா? அல்லேலூயாவா? ரெண்டாவது நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு அல்லது பெருகுவதற்கு ரெண்டாவது என்ன பாஸ்டர் பண்ணணும்? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை கையை தட்டுங்கள. அல்லேலூயா. ஆபிரகாம் கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது இந்த வார்த்தையை தவிர ஆபிரகாமை சுத்தி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எம்டி. அவன் கையில் இருக்கிறது ஒன்னே ஒன்று, என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கொடுத்துட்ட உடனே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கல சிஸ்டர். கர்த்தர் 25 வருஷம் 30 வருஷம் நடக்க வைக்கிறார். அவனும் நடந்து வந்து ஒரு நாள் கர்த்தர் இவனை என்னவா மாத்திட்டார்னு கேட்டீங்கன்னா, எலியேசர் வாயை திறந்து பொண்ணு வீட்டில் சொல்றான், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து சீமானாய் வைத்திருக்கிறார். ஆபிரகாமே, நீ எப்படி ஆபிரகாமே ஒன்றுமில்லாம ஊர் என்கிற கல்தையர் பட்டத்துல விக்கிரக ஆராதனை குடும்பத்துல இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனா மாறின? இதுக்கு என்ன பாஸ்டர் காரணம்? முதல்ல சொன்னேன், சபையை நேசிக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணணும்? ஆபிரகாம போல நற்குணம் வரணும். என்ன குணம் வரணும்? என்கிட்ட ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, பாஸ்டர் என் அண்ணன் தம்பிலாம் கையெழுத்து போட மாட்டான், என் அண்ணன் தம்பிலாம் ஒன்னா சேர்ந்து கையெழுத்து போட்டுட்டானா எனக்கு என்ன வந்துடும்? சொத்து வந்துடும். சொத்து வந்தோன்னா அவளை என்ன கதி பண்றேன் பாருங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சாவரவனு உங்க சொத்தே வராதுன்னு. நான் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. சொத்து எதுக்கு வரணுமா? ஏங்க, உங்களுக்குள்ள நல்ல குணம் இல்லாம பணத்தை கத்த கொடுத்து என்ன பண்ண போறாரு? தமிழ்ல ஒரு வழக்கு மொழி உண்டு தெரியுங்களா? குணம் இல்லாதவன் இடத்துல கோடி கொடுத்து என்ன புண்ணியம்? ஆபிரகாம் கிட்ட பணத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்டவன் டெஸ்ட் பண்றார். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவன் சகோதரனாகிய லோத்துவை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் ராஜாக்கள். 5 ராஜாக்கள் பிடிச்சு போயிட்டாங்க. இந்த 5 ராஜாக்களோட பிடித்து கொண்டு போனவனை ஆபிரகாம் நியாயமா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? என் கூட வந்தான், நன்றி கெட்டவன், வழியிலே கைட்டி விட்டு போயிட்டான். அண்ணங்காரனுக்கு வயசாச்சே, அண்ணனை விட்டுட்டு போறவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத விட்டு போறான். அதுவும் இல்லாம நல்ல இடத்தை அவனை எடுத்துக்கிட்டு என்ன காஞ்ச இடத்துக்கு அமிச்சிட்டான். துரோகி, இவன் சாகணும் அப்படின்னு நம்மளா தான் சொல்லியிருப்போம். ஆமாவா இல்லையா? பஞ்சாயத்துலாம் பண்ண போலங்க, என் தம்பியை பிடிச்சி போயிட்டீங்க, யுத்தம் பண்ணணும். எத்தனை ராஜாக்களோட? ஒருவேளை அந்த யுத்த களத்திலே ஆபிரகாம் மரிக்கலாம். ஆனாலும் அவனுக்கு என்ன குணம் தெரியுமா? நற்குணம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய.
நெகேமியா 9:7-8 ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான், அவனை கர்த்தர் எதை கண்டாராம்? வாசிங்க, போடுங்க சிஸ்டர். நெகேமியா 9:7-8 போடுங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயன் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அடுத்த வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. எப்படி கண்டாரா சிஸ்டர்? உண்மையுள்ளதாக கண்டு. குட் ஹார்ட். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஐயா, உன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவதுக்கு இரண்டாவது இந்த வெளிப்பாடு உங்களுக்கு ஏத்துக்கலாம் நான் பேச வேண்டியது. உனக்குள்ள நல்ல குணம் வந்துடுச்சுனாலே ஆசீர்வாதம் தானா வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ எத்தனை பேர்கிட்ட சிஸ்டர் நல்ல குணம் இருக்குது? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுநாதருடைய ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறோம், பயங்கரமா பாட்டு பாடுவோம், கண்ணீர்லாம் வடிப்போம். உங்க சிச்சுவேஷன் அப்படியே ஆவியானவர் சொல்லிட்டா உள்ள ஒண்டி பல 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 அழுவீங்க. நாங்களும் அதை பார்த்து என்ன பண்ணிடுறோம், ரொம்ப நல்ல சிஸ்டர் போல இருக்குது. ஆனா உங்க காலம் வச்சாதான் நீங்க யாருன்னு தெரியுது எங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். எங்க ஊர்ல ஒருத்தன் சொல்றான், சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு 14 வருஷம் ஆகுது. அவன் முருங்கை மரம் கீழே இறங்கி, காலனி உள்ள முருங்கை மரம் இறங்கி வந்து இவன் வீட்டை குத்தி இதுவாயிடுச்சு. அந்த ஆள் சொல்றாரு, வெட்டிடுறையா, ஆளு கிடைக்கல வெட்டினு. இவன் சொல்றான், நீ வெற்றியா உன்னை நான் வெட்டுமான்றான். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை சூப்பர். சர்ச்சுக்கு போறேன்னு பாக்குறேன். எங்க போறேன்? மூஞ்சிகளை பாரு நல்லா. அதுக்கு சர்ச்சுக்கே வராம வந்திருக்கலாமே நீ. புரியுதா உங்களுக்கு? நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாம் கிட்ட எதை பார்த்தாராம் தெரியுமா? குட் ஹார்ட். சொல்லுங்க எல்லாரும், நல்ல இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு குணத்துக்கு ஏற்றபடி தான் சிஸ்டர் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இதை நீங்க ஏத்துக்கலனாலும் ஒரே பெத்லகேமுக்கு நகோமியும் ரூத்தும் வராங்க சிஸ்டர். ஒரே பெத்லகேமுக்கு வராங்க. இந்த ரூத்து மோவாபிய ஸ்திரீ, இந்த ரூத்து அருவருக்கத்தக்க ஜாதி. ஆனா இந்த நகோமி யார் தெரியுமா? யூத ஸ்திரீ. போவாஸ்க்கு அவ என்ன வேணும் தெரியுமா உங்களுக்கு? சித்தி. யாரு என்ன வேணும்? சித்தி. சித்தி பட்டினியோட வந்திருக்குதுங்க. சித்தி பட்டணத்துக்கு பஞ்சத்தோட வந்திருக்குது, வறுமையோட வந்திருக்குது. இப்போ இந்த போவாஸ் உண்மையாவே யாரை போய் பார்த்துருக்கணும்? சித்தியை தான் போய் பார்த்துருக்கணும் இல்லையா? ஆனா சித்தியை போய் பார்த்தானா? போய் பார்த்தாரா? பார்க்கவே இல்லை. இந்த 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 நான் இந்த ரூத் வரா. ரூத் வந்த உடனே நான் இங்க பொறுக்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறா. அங்கெல்லாம் ஒரு லிமிட்டட் இடம் வரை, இதை தாண்டி வரக்கூடாது, அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது. நாங்கள் இந்த அரிக்கட்டை எடுத்து நாங்கள் போகிற வழியில சிந்துறது நீ பொறுக்கிக்கணும். உள்ளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வயல் நிலத்துக்குள்ள. கேட்கறா, கேட்டு பொறுக்கிங்கன்றாங்க. இவங்க கொண்டு போறதெல்லாம் பொறுக்கின்னு இருக்காங்க. மத்தியானம் போவாஸ் வரார். வந்த உடனே ஏன் ரூத்து மேல அவர் பார்வைப்பட்டதுன்னா, எந்த இடத்தை அவளுக்கு பொறுக்குவதற்கு ஒதுக்கினார்களோ அந்த இடத்தை விட்டு அவ தாண்டவே இல்லை. ஐயா, ஒரு கேரக்டரை வச்சே கண்டுபிடிச்சலாம் நீங்க யாருன்னுட்டு. அவன் உடனே பார்த்து, யாருப்பா இவ்வளவு நேர்மையா இருக்கிறாள், அவளை உள்ள கூப்பிடு, வயல் நிலத்துக்குள்ள கூப்பிடு. வயல் நிலத்துக்குள்ள வந்து மகளே இதுலயும் பொறுக்கிக்கோ அப்படின்றாரு. சாப்பாட்டு வேலை வந்த உடனே அந்த மனுஷனுக்கு இருதயம் தாங்கல. வெயில்ல ஏன் உட்காந்துருக்க, உள்ள வான்றாரு. உள்ள வந்து இங்க உட்காந்துட்ட, இந்த அப்பத்தை சாப்பிடுன்றாரு. அப்பத்தை சாப்பிட்டா பாருங்க, இவனுக்கு மனசு பொறுக்கல. இந்த சால்னாவையும் என்ன பண்ண? என்னங்க இது? ஒரே நாள்ல ஒருத்த பட்டினியா வீட்டுல கிடக்குறா. அவ யார் தெரியுமா? எவன் பொழைச்சானா எவன் செத்தானா, நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஊரை விட்டு எங்க போயிட்டா? சரி போனிய, எல்லாத்தையும் இழந்து திரும்பி வந்திய, குற்ற மனசாட்சி வரணும்ல உனக்கு. என்னன்னு தப்பு பண்ணிட்டேன், சபை இருக்கிற இடத்த விட்டு, ஆசாரியம் இருக்கிற இடத்த, கர்த்தர் இருக்கிற பெத்லகேமை விட்டுட்டு நான் போனதுனால வறுமை வந்துடுச்சு, நான் மனம் திரும்பி மன்னிப்பு தானே கேட்கணும். என்ன சொல்ற சொல்லுங்க யாருன்னா? என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள். என்ன சொல்லுங்க? ஏன்னா இப்படி என்ன சோதிக்கிறாரோ கர்த்தர்? ஆமா, அவர் வேலை ஒன்று சோதிக்கிறது தான். ஏன்னா போகும்போது வண்டி மாதிரி போச்சு, இப்ப திண்டி மாதிரி வருது. சர்வ வல்லவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு இதே தான் வேலை, வாயில கசப்பேத்தாந்து ஊட்டுறதுக்கு. எங்கன்னா குணமாச்சா பாத்தீங்களா? அவளுக்கு சொந்த சித்தப்பா தானே, அவன் சித்தி தானே, சித்தப்பா பொண்டாட்டி தானே. உன்னை போவாஸ் வந்து ஏன்னு விசாரிச்சாரா? ஏன் விசாரிக்கல தெரியுமா? உன் குணம் அப்படி. ஆமேன் சொல்லுங்க. கொஞ்ச நாள் தாண்டி போனா பாருங்க, நீ வெறுமையா உன் மாமியார் அண்டைக்கு போக வேணாம், 8 படி. ஆமேன் சொல்லுங்க. நாட்கள் தாண்டி வந்தது சிஸ்டர். ஒரு நாள் இவ போய் போவாஸோட பாதத்தையே பிடிச்சிட்டா. எனக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் என்ன வாழ வைக்கணும், உங்களை நம்பி இந்த வயல்வெளிக்கு வந்துட்டேன்னு பிடிச்சிட்டா.
என்ன நடந்தது தெரியுமா? வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அதற்கு அவன் மகளே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களும். ரெண்டு ஆப்ஷன் உனக்கு முன்னாடி இருந்தது. ஒண்ணு, எவனையாவது தனக்குழிய பார்த்து கஞ்சி ஊத்துறா நான் உன்கிட்ட வந்துடுறேன்னு ஓடி இருக்கலாம். அவனை கணவனா ஏற்று அங்கேயும் போல யாராவது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு கீப்பா போயிருக்கலாம், கோடி கோடியா கொடுத்திருப்பான். அங்கேயும் போகல. நீ வந்தது எங்க தெரியுமா? உன் நற்குணம் உன்னை எங்கே கொண்டு வந்தது தெரியுமா? இங்க ஒரு போவாஸ் இருக்கிறார், அவருடைய வயல் நிலம் இருக்கிறது. அங்கே வருவாரானால் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள. கையை தான் தட்டிடுங்களேன். அவன் எவ்வளவு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க குணத்தை உங்க கேரக்டர் ரொம்ப மெயினுட்டா கர்த்தர் பார்க்கிறார். நீங்க பேசுற சத்தத்தை மெயினுட்டா கேட்கிறார். நீ தரித்திரர் பின்னடியும் போல ஐஸ்வர்யவான் பின்னடியும் போல வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிஸ்டர், இந்த ஹார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹார்ட் என்ன முடிக்க பாருங்க. கவனிங்க, இன்னொரு பாயிண்ட் பேசல. இந்த ஹார்ட் இருக்குல்ல, இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி. சாவர வரைக்கும் உள்ள சிந்தனைகளும் எண்ணங்களும் உண்டாகிட்டே இருக்கும். இதுல குட்டும் உண்டாகும், இதுல பேடும் உண்டாகும். இந்த குட்டு பேடை வெளியில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உள்ள ஒரு போர்டு கமிட்டி இருக்குது. எந்த கமிட்டி இருக்குது? உள்ளேயே போர்டு கமிட்டி இருக்குது. ஒருத்தர் சொல்றார், சார்லஸ் பாஸ்டர் ரூபா தட்டி போட்டுடலாம் பாஸ்டர். ஒருத்தர் சொல்றாரு 8 லட்சம் 10 லட்சம் எதுக்கே ரூபா, வேற இடத்த வாங்கிடலான்றார். இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஐடியா. போர்டு கமிட்டி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு போர்டு கமிட்டி. இதை வெளில சொல்லலாமா வேணாமா, இல்ல அடக்கலாமா? நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லத, கெட்ட மனுஷன். பாஸ்டர், இவங்களுக்கு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் பேர் வச்சது யாருங்க? எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்க. உள்ள ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா? இந்த குட்டையும் பேடையும் நீங்க வெளியில ப்ரொடியூஸ் பண்றீங்க பாருங்க, அந்த கவுன்சில் மூலமா. இதை வச்சுதான் மனுஷங்க உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரியவனுக்கு 3 பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒன்னு அப்பா அம்மா வச்ச பேரு, ஆமா தானே? ஆமா. ரெண்டாவது யார் வச்ச பேரு? ஆண்டவர் உங்களுக்கு வச்ச பேரு. மூணாவது ஒரு பேர் யார் வைக்கிறா தெரியுமா நம்மளுக்கு? யார் வைக்கிறா? மனுஷன். பக்கத்து வீட்டுக்காரன். சொல்லுங்க. நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிறாள் என்ன பேர் வைக்குது நம்மளுக்கு? உங்களுக்கு பேர் இல்லையா? இல்லையா சிஸ்டர்? உங்க மாமியாரை கேட்டா உங்க பேரு என்னன்னு சொல்லிடுவாங்க. கேட்கட்டுமா வேணா? மருமகளுங்கெல்லாம் கூப்பிட்டு மருமக மாமியாருக்கு என்ன பேர் வச்சிருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? டுபாகூர் கிறிஸ்டின். சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? 24 மணி நேரம் டிவி ஓடிங்குதியா வீட்டுல? நீங்க நினைக்கிறீங்க நம்மள யாருமே பார்க்கல, ரொம்ப அழகா நம்மள மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு உலகத்திலேயே யாருக்கு கூட தெரியாதா? சர்ச்சில் பாத்தீங்களா? சோதரன் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த வண்டியில இருக்கும்போது கூட சனியை முடிச்சது ஏன் எதிர்க்கே தான் என்ன பண்ணுது? ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம்? ஆமாவா இல்லையா? வெளியில நல்லதா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி காட்டுறோம், ஆனா உள்ள ஃபுல்லா என்னது? நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் உள்ள வச்சிருக்கிற இந்த கசப்பு, உள்ள வச்சிருக்கிற வெறுப்பு, உள்ள வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாருக்கும் தெரியும். உன்னை பார்த்தா கஞ்ச பிசினாரின்றாங்க, உன்னை பார்த்தா கோவக்காரின்றாங்க, உன்னை பார்த்தா என்ன சொல்றாங்க? கலக முட்டி வருது. யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க பாஸ்டர், யார்கிட்ட வேண்டி சொல்லிட்டாதீங்க. பேசினே இருப்போம். ஒரு சிஸ்டர் வந்து கம்னர் வருது வருது சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? யாரை வேணா சேருங்க பாஸ்டர், அந்த சிஸ்டர் மட்டும் சேர்க்காதீங்க பாஸ்டர்னு சொல்லுது ஒன்று. ஏன் சிஸ்டர்னா, ஐயோ இந்த ஜபக்குழியை ஒச்சிட்டு போயிடும் பாஸ்டர். எவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிது பாருங்க நம்பாளுங்க. இதெல்லாம் என்னது சிஸ்டர்? நான் எப்பயும் யோசிப்பேன், மனுஷனே உங்களை பற்றி இவ்வளோ உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பானா? உன்னை இருதயத்தை உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்த தெய்வன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாம் இருதயத்தை பார்த்தவர் எப்படி பார்த்தார் தெரியுமா? உண்மை உள்ளதாய். நான் எப்பவும் சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு இடங்களை வாங்கி கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்ச மாமியாருக்கு விரோதமாக பேசாதீங்க சிஸ்டர். அதே போல் சொந்த தாயை போல நேசித்து உங்களுக்கு பார்த்து பார்த்து நேரத்துக்கு உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு சாப்பாடு போகிற மருமகளை பற்றி வெளியே தப்பு தப்பாக பேசாதீங்க. இந்த குணமெல்லாம் இந்த கேரக்டர்லாம் இயேசுநாதர் அருவருப்பாக பார்க்குறாரு. சொல்லுங்களேன், உங்கள் கேரக்டர் ரொம்ப முக்கியம்.
உங்க கையில கோடி பணம் வருவதற்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க ஜெபிக்கிறீங்க, தப்பு இல்ல. இந்த பணத்தை கொடுத்தா இதை எப்படி செலவு பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஏன் பணம் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஐஸ்வர்யவான் கிட்ட பணம் இருந்தது, லாசருக்கு போடுறது கூட அவனுக்கு மனசு இல்லையே. நாபால் கிட்ட பணம் இருந்தது, தாவீதுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லையே. உனக்கு கோடி கடன் பட்டா நீ வீடை கட்டுறதுக்கு இல்ல, ஆலயத்தை கட்டணும். சொல்ல மாட்டீங்க இதெல்லாம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே 1 கோடி கொடுங்க, எங்க பாஸ்டருக்கு 25 லட்சம் தரேன்னு. அந்த அம்மா தான் கை அம்மா தரப்போறாருமா, உங்க பையனுக்கு ஏதோ ஒரு வகையில் வரப்போகுதுமா. சில ஆளுக்கெல்லாம் என்ன இருந்தாலும் 25 லட்சத்தை கணக்கு போட்டு போறான், ஏதோ ஒரு 10,000 சொல்லுவான் போல நினைச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா என்ன பண்றது? ஓ பெரிய காணிக்கை. ஏன்னா போற வழியில 10 ஏசியா பக்கத்துல பாஸ்வேர்ட் ஆகிற இடம் வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் வச்சு உங்களுக்கு நினைப்பு என்னது? முடி வெட்ட போறேன் 350 ரூபா கொடுன்றான். நான் சொன்ன மனக்கட்டியில் 5 ரூபாய் கொடுத்து முடி வெட்டவன் நான். என்னடா முடி வெட்ட 350 ரூபான்றான், நம்ம கடைக்கு போடா 80. பாப்பா அங்கெல்லாம் யாருப்பா போவான்றான் என் பையன். 500 ரூபாய்லாம் இன்னைக்கு ஒரு மேட்டரே இல்லை சிஸ்டர். உங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை நாட்டணும். 2வது உன்னுடைய ஜனங்கள் மத்தியில நீ ஆசீர்வதிக்கப்பட்டதை உன் ஜனங்களுக்கு காண்பிக்கணும். ஆபிரகாம் பொண்ணு பார்க்கிறதுக்கு அனுப்புறார். பொண்ணு பார்க்கிறதுக்கு யார் அனுப்புறாரு? எலியேசரை அனுப்புறார். என்ன மாதிரி ஒரு ஜிப்பா கொடுத்து, ஒரு பழைய காலத்து பாஸ்டுங்க போட்டு நிற்கிற அதை கொடுத்து, காலில் ஒரு பாட்டா செருப்பு ஒன்று கொடுத்து, அது போகிறதுக்குள்ளே தேஞ்சி பின்னு 2 போட்டு போய் அங்கே போய் எலியேசர் அந்த பொண்ணு வீட்டை கதவு தட்டுறார். கதவு தட்டினா டக்கு டக்குனு அம்மா யாரோ பிச்சைக்காரன் வந்துக்கிறான், என்ன பண்ண? ஆமாவா பிச்சைக்காரன் வந்து, சார் பிச்சைக்காரன் இல்லை சார், நான் வேற யாரு? ஆபிரகாம் வேலைக்காரன். ஆபிரகாமே ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு வேலைக்காரனா? கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா? அம்மா கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானம்மா. அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் புது புது புடவையாக கட்டி போங்க. பழைய புடவைலாம் பிளாஸ்டிக்காரங்கிட்ட போட்டுருங்க. இந்த சிஎஸ்காரெல்லாம் பார்த்து எத்தனை சிஎஸ் ஆள் யாருன்னா இருக்கிறீங்களா? இங்கே சிஎஸ் ஆள் யாரும் இல்லைல்ல. கல்யாணத்துக்கும் சர்ச்சுக்கும் வரும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுவான் தெரியுங்களா? நம்ம ஆளு தான் 17 வருஷத்துக்கு அந்த பல்ச்சு அந்த புடவைக்குதா வெளுத்து போயிடும் பாருங்க, அதே பரதேசி மாதிரி கட்டின்னு வரும். நாயெல்லாம் தெத்துது அந்த புடவையை பார்த்து என்ன பண்ண வரும்போது தண்ணி மொண்டு ஊத்தனவளுக்கு கையில தூக்கி ஒரு பிரேஸ்லெட்டை போட்டான் சிஸ்டர். 14.25 கிராம். எவ்வளோ? 14 சவரம் 25 கிராம். இன்னைக்கு ரேட்டு கால்குலேட் போடுங்க. பிரேஸ்லெட் மட்டும் எவ்வளோ? அவளுக்கு போட்ட ஆடை, அவளுக்கு போட்ட அந்த அந்த நகை மட்டும் 40 சவரம். எவ்வளோ? இந்த 40 சவரத்தை போட்டுக்கின்னு வீட்டுக்கு தண்ணி எடுக்க போனவ இப்போ பார்த்தா நகையாலேயே மூட்டிக்கின்னு வரா. அண்ணங்காரம் பார்த்துட்டு, ஏய் யாரு நீ? எவனோ ஒருத்தன் 10 ஒட்டகம் பூரா நகை எடுத்துன்னு வந்துக்கிறான்ப்பா. எத்தனை ஒட்டகம்? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வசனம்லாம் எடுத்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், வெளியே ஏன் நிக்கிறீங்கன்றான். இதே பணம் இல்லாம போயிருந்தா அதை பார் மாட்டு கொட்டா அதுல இருக்குது பாரு வைக்கோலே, அதை பத்தி ஏந்து இப்படி நாய் எண்ணிருப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் சிஸ்டர் நம்மளை சத்துரு மதிக்க மாட்டான்? ஏன் சொந்தக்காரன் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் தெரியுமா? நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இல்லை என்பதனால. உங்க கோணம் ஒண்டி நீங்க மாறட்டும் சிஸ்டர். உங்க கேரக்டர் இன்னைக்கு போய் ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஏன் இவ்வளவு பச்சையா போய் சொல்றேன்? நான் ஏன் ஆண்டவரே இத்தனை பேருக்கு விரோதமா கலகம் பண்றேன்? நான் ஏன் ஆண்டவரே இந்த சபையில எனக்காக ஜெபிக்கிற பாஸ்டருக்கு விரோதமா பேசுறேன்? நான் ஏன் ஆண்டவரே இவ்வளவு கெட்டவளா வாழறேன்? எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன நீங்க மாத்துங்கன்னு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது சொல்லி முடிச்சிடுற நேரத்தரோ, கொடுக்கறதுல பெருகணும். எல்லாம் சொல்லுங்க. நான் கொடுக்கறதுன்றது பணத்தை பத்தி சொல்லல சிஸ்டர், ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். எங்க சபையில ஒரு அம்மா 200 ரூபாய் தசமம் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? 200 ரூபாய் தசமம். சந்தோஷமா அந்த தசமம் வாங்குவோம். ஏன் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு சம்பளமே 2000 ரூபாய் தான். குப்பை எடுக்கிறாங்க, அவனுக்கு சம்பளமே 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அந்த 200 ரூபாய் எடுத்துக்கணும். அந்த 1ஆம் தேதி காலையில் வந்து, ஐயா ஐயா நான் எல்லா தசமாகத்தை வாங்கிறத விட அதை உயர்வா பார்க்குறேன். ஏன் தெரியுமா? அது கர்த்தருக்கென்று. சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு பெரிய ஆசீர்வாதமான தேசத்தை கொடுக்க போறேன். கானான போல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் எரிகோல வர பொண்ணு வெள்ளியெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் எதெல்லாமோ அதெல்லாம் எங்க தான் வரணும்? நான் பணத்தை பத்தி பேசல, ஃபர்ஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆபேல் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து யாருக்கு கொடுத்தானா? இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் லிங்க், அவன் முதல் தொடர்பு யாரோட தெரியுமா?
கர்த்தரோட. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிறைய பேர் தசம பாகம் கொடுக்காததுனாலேயே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும்தான் கஞ்சதானம் பண்ணுவோம். நசிஞ்சு போனது ரூபா நோட்லாம் பாதி எடுக்கும் போதே கிழிஞ்சு போகுது தெரியுமா உங்களுக்கு? கிழிஞ்சு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வாங்காத நோட்டே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வச்சுக்கிறேன். வேண்டாம், எங்கள் வீட்டில் வந்து யாரா வாங்கிக்கோங்க. மல்கியால கேட்கிறார், கால் நசிங்கி போனதும் ஊனமாய் போனதையும் எல்லாத்தையும் உன்னுடைய அதிபதிக்கு கொண்டு போய் செலுத்தி பாருங்க, பிரியமா இருக்கிறானான்னு கேட்கிறார். நான் பணத்தை பத்தி பேசல, ஃபர்ஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மீதி எல்லாத்துக்கும் உனக்கு அறிவு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சம்பளம் வந்தோடனே, பணம் வந்தோடனே கேஸ்காரனுக்கு என்ன பண்ணிடணும்? கேஸ் சிலிண்டருக்கு ஏன் சிலிண்டர்லாம் என்ன பண்ண முடியாது? கரெக்ட். எலக்ட்ரிசிட்டிக்கு கட்டின டேட்டோட இல்லைன்னா என்னவா? பசங்களுக்கு பீஸ் என்ன பண்ணினா? எல்லாம் அறிவு இருக்குது. ஆனா கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுன்ற அறிவு இல்லாததுனால பணக்காரே அவன் உட்காந்துங்கிறோம். சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் 130 ரூபாய் தசமம் கொடுக்க துவங்கினேன். எங்கள் ஏசிய சபையில் ஒரு போதகர் எனக்கு ஒரு சத்தியத்தை ஒரு வாட்டி பேசினார். ஒரு நாள் கையில் காசே இல்லை சிஸ்டர். கரெக்டாக தசமம் பார்த்து காசு வச்சுருக்கிறேன். என் பையனுக்கு லாக்டோஜன் அந்த ஸ்டேஜ் 2 வாங்கினு சொல்கிறாங்க. என் மனைவி இல்லவே இல்லை. அவங்களும் கஞ்சி தண்ணி அதெல்லாம் ஊற்றி வாங்கினுமான்றாங்க. கரெக்டாக தசமம் எல்லா செலவும் போயிடுச்சு. 300 ரூபா வீட்டு வாடகை. அப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லை, 130 ரூபா. அந்த தேவதாசர் வந்து பேசுகிறாரு, உன் கையில் இருக்கிறது ஒன்றுமே இல்லை, உன் பிள்ளையோட இதுக்காக அதை தசமாக இன்னைக்கு போடுன்றார். எப்படி இருக்கும் உங்களுக்கு கீழே உட்காந்துக்கினேன்? அந்த சத்தியத்தை கீழ்ப்படிஞ்ச 2000 வருஷம் எடுத்து எழுதின சந்தோஷ் ஜபக்குமார் 130 ரூபா போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். என் பிள்ளை செத்தால மரவாயில்ல. போய் உட்காந்து என் மனைவி கேட்டா, லாக்டோஜன் எங்கப்பான்னா, இல்லை வாங்கலை, சர்ச்சில் போட்டேன் காசை. ஏன்பா? கர்த்தர் பேசுகிறேன். சரிப்பா விடுங்கப்பா. படுத்துருக்குறோம், மணி 4 மணி. எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கே வரமாட்டாங்க, ராஜனுக்கு தெரியும், என்னை தேடிக்கின்னு வராங்க. என்ன திருத்தணியில் ஒரு இடம் வாங்கணும் இல்லடா, அது எப்படி தான் இருக்குது, வா போய் பார்த்துட்டு வரலான்னு இவர் கூப்பிட்டாரு. வந்தேன். சரி தின்னூரை தானே தாண்டி போகிறேன், வீட்டுக்கு வரலான்னு வந்தா 2 லாக்டோஜன், 1 கிலோ ஆப்பிள், 4 மாதுளம்பழம், எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ். ஒரு நான் சொல்லட்டுமா, நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் எதை தெரியுமா பார்க்கறாரு? நான் கொடுக்கிற அளவல்ல, கொடுக்கிற மனசை பார்க்கறாருயா. உன் ஃபர்ஸ்ட் நீ யாருக்கு தர? அன்னைக்கு 130 தொடங்கின, இன்னைக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். வேணாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல சிஸ்டர். கர்த்தர் என்ன லட்சங்களில் ஆசீர்வதிக்கிறா. எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த ஊர்ல எங்க அம்மா 25 பைசா 1 ரூபாய் இல்லாம அலைஞ்சாங்களோ, எங்க அக்காவுக்கு HMT வாட்ச் வாங்குறதுக்கு நர்சிங்ல கொண்டு அதுக்கு வாங்க அலைஞ்சாங்களோ, அதே பட்டணத்துல கார்ல போய் இறங்குற அளவுக்கு நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் பெருக பண்ணுகிற தேவன். சொல்றாரு 2 கொரிந்தியரின் புத்தகத்துல, நோட் பண்ணிக்கங்க, 8-9ஆம் அதிகாரத்துல, கொடுக்கறதுல நீங்க பெருகணுமா? ஆமே. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு உண்மையா பிரயோஜனமா இருந்தது? நீங்க நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகுகிறதுக்கான முயற்சி சபைதான், ஊழியம் தான். உங்க லைஃப் ஸ்டைலே எப்படி தெரியுமா மாறிடணும்? லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா உங்களுக்கு? என் லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? காலையில எழுந்து இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். இந்த லைஃப் ஸ்டைல ஆண்டவரோட உறவாடுறது தான். ஏனோக்கோட லைஃப் ஸ்டைல் என்ன தெரியுமா? ஆண்டவரோட சஞ்சரிப்பது. பாஸ்டர் சும்மாவே விடக்கூடாதுங்க. நீங்க ஏதாவது இருந்தாலும் நோண்டிக்கினே இருக்கணும். பாஸ்டர் நேற்று படிச்சுட்டு இருந்தேன் பாஸ்டர், எஸ்ஏகேல்ல முடிய பிடிச்சி தூக்கினாராமே, வானத்துக்கு இதுக்கு நடுவில் நிறுத்தினாராமே. எங்க பாஸ்டர் கொண்டு யாருன்னா கேட்டுக்கிறீங்களா இது வரைக்கும்? வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, பாம்பு கட்சிச்சு, அது கட்சிச்சு, இது கட்சிச்சு, அதாயிடுச்சு, பைனான்ஸ்காரன் வந்துட்டா, இதுக்கு தவிர வேற அது உங்களுக்கு என்ன தெரியாது? சிரிக்கும் போதே நாங்களும் அதே ஆள் தான். யாராவது ஆண்ட ஒரு சொப்பனம் பார்த்தோம் பாஸ்டர், சொப்பனம் பார்த்தா என்ன சொப்பனம்? பேய் சொப்பனம் தான். என்னது சொப்பனம் பார்த்தாலே உங்களுக்கு என்னதான் வரா? கோல்ஸ் சத்தம் கேட்குது, பேய் கேட்குது. நகோமின்னு ஒரு சிஸ்டர் எங்க சபையில் இருக்காங்க. நகோமி தெலுங்குக்காரங்க. கொரோனாவில் என்னை தேடிட்டு வந்தாங்க. அப்பதான் முதல்ல என்னை பார்க்க வராங்க. பை நிறைய, பேக் நிறைய, மளிகை சாமான். பீக்கில் போயிட்டு இருக்கு கொரோனா. வாயில் மாஸ்க்லாம் போட்டுங்க. யாரு சிஸ்டர்? ஏன் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் அம்பத்தூர்லேருந்து இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வந்திருக்கிறோம். முடிக்கிற இதோட நான் ராத்திரி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்தில் சலசலசன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு தேவதூதன் நிற்கிறாரு. ஒரு தேவதூதன் என் ஊழியக்காரன் இந்த பகுதி ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். அவன் இந்த கொரோனால எங்கேயும் வெளியில் போகாமல் இருக்கான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி போய் கொடு, அவனுக்கு தேவையானதை வாங்கி போய் கொடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். தூக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்புறம் உங்களை உட்கார வச்சு எங்கள் சபைக்கு வந்து இன்னைக்கு 6 வருஷமா சபையில் இருக்கிறாங்க. கேட்க கேட்க அதிகால ஜபத்தில் தேவதூதர்கள் இறங்கி வந்து என் பக்கத்தில் பேசுறதை கேட்பேன்.
இது எப்படிங்க இருக்குது கேட்கறதுக்கு? எப்ப பாரு பேயை பார்த்தா எருமாடு தோர்த்துது, பாம்பு தோர்த்துது, நாய் கடிக்குது. அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எருமாடு தெத்தனா மாம்சத்துல வந்துட்டேன்னு அர்த்தம், பாம்பு தெத்தனா சாத்தான் ரொம்ப கிட்ட வந்துட்டான்னு அர்த்தம், நாய் தொட்டதுன்னா பின்மாற்றத்துல போக போறேன்னு அர்த்தம். எல்லா சொப்பனத்துக்கும் அர்த்தம் தான். ஆனா இதையே சொப்பனம் இல்லை. சொல்லுங்களேன், வளரணும் சிஸ்டர். இந்த சபையில பாஸ்டர் சார்லஸ் அடுத்த வாட்டி என்ன கூப்பிடுவாரான்னு தெரியாது. ஆனா கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் இந்த சந்தில வரும்போது, இங்க வரும்போது திறந்த வாசல் சபையில இன்றைக்கு மகிமையான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்று என் காதுக கேட்டா போதும். என் சகோதரன் நல்லா இருந்தானா ஆமென். எத்தனை பெரிய சந்தோஷமா சொல்லுவோம் தெரியுமா? என் கூட படிச்ச லூகாஸ் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சிங்க எங்களுக்கு அது. நான் சொல்லட்டுமா சிஸ்டர், நீங்க பெருக போறீங்க. கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த ஆராதனைக்கு இந்த சபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டேன். என் வாழ்க்கையில நிறைய நேரம் மனுஷங்க முக்கியம், ஃபங்க்ஷன் முக்கியம், ஃபங்க்ஷன் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை துணிகரமா இந்த சபையை மீறி இதை தாண்டி போயிருக்கிறேன். ஒரு ஜபத்து கூட உண்மையா வந்ததில்லை. என் வாழ்க்கையில இதுதான் போராட்டமோ, இதனாலதான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோனோ எனக்கு தெரியலையே. ரெண்டாவது, என் கேரக்டர் எவ்வளவு போதிச்சாலும் நற்குணங்கள் உள்ள வரமாட்டேன்னு. நல்ல கேரக்டர் எனக்குள்ள இல்ல. என்ன பார்க்கிறவங்களா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன நீங்க மாத்துங்கப்பா. மூணாவது கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த முன்னுரிமையில முதல் துவத்துல நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசனமா கொடுக்கிறேன், கட்டாயத்தினால கொடுக்கிறேன். இல்ல 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 மகளே, அந்த முத ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு படைச்சிப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம், ஆண்டவரே நான் மாறணும், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடுங்க அன்பு நேசரே. என் வாழ்க்கையில எல்லாம் மாறணும், என்னால பெருகவே முடியல. என்ன ஒரு பெருக்கத்தில் நீங்க நடத்துங்கப்பா. என் மேல உங்க அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான திருச்சபையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபை இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பீராக. எங்க அன்பு பாஸ்டர் சார்லஸ் காய், அவருடைய அருமையான துணைவியாருக்காய் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபை மலை மேல உள்ள ஒரு பட்டணமாய், ஏழைகளுக்கு ஒளிவிளக்காய், ஒடுக்கப்பட்டோரை ஏற்றுக்கொள்ளுகிற இடமாய், தரித்திரர்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற இடமாய், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற இடமாய், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இங்கே வந்த பிறகு அவர்களுக்கு ஒரு ரெகோபோத் உண்டு பண்ணுகிற இடமாய் இந்த திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. இது பலுகி பெருகட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. நம்ம எழுந்து நிற்கலாம், நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் பேசின, நம்ம தாசனை கொண்டு பேசின வார்த்தையின்படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பருகும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போது இருக்கிறதை பார்க்கலும் நாங்கள் பல 1000 மடங்கு கர்த்தர் எங்களை பெருக போகிறார். ஏசேக்கு ஓய்ந்து போகும், சுத்துனா முடிந்து போகும், ரெகபோத்தின் நாட்களுக்குள்ள கர்த்தர் நுழைய பண்ண போகிறார். கையை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரெகபோத் ரெகபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். ரெகபோத் ரெகபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதி. சேர்ந்து பாடுங்க. ரெகபோத் ரெகபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஏசையா ஏசையா நான் செழிக்கும்படி என்னை ஆசீர்வதித்தார். விதைத்திடுவேன், விசுவாசத்தை அறுத்திடுவேன், 100 மடங்கு விதைத்திடுவேன், விசுவாசத்தை அறுத்திடுவேன், 100 மடங்கு. ஏசேக்கு எனக்கில்லை, சித்த
சித்தினா இனியில் சொல்லுங்க ஏசேக்கு இல்லை, ஏசேக்கு எனக்கில் சித்தினா இனி இல்லை, சித்தினா இனி. தலைக்கு மேல கையை தட்டி பாடுவோம். ரெஹபோத் ரெஹபோத் நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார் ஏசையா, ஏசையா நான் செழிக்கும்படி என்னை. Come on, ரெகபோத் 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 நான் பெருகும்படி இடம் உண்டாக்கினார் ஏசையா, ஏசையா நான் செழிக்கும்படி என்னை. நல்ல கையை தட்டி பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாளெல்லாம் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் அவன், ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிப்பவர், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எங்கள் வாழ்நாள் எல்லாம் பாடுவோம். அல்லேலூயா 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 ஆடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் திருச்சபையும் எல்லைகளையும் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதிக்க போகிறேன். ஊழியங்களை பெருக செய்ய போகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வருகிறபடியால் எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சொல்லுங்க, நன்றி அப்பா, எங்கள் சிறுமையை மாற்றினீர், எங்களை பெருக பண்ணினீர், எங்களை 1000 மடங்கு பெருக பண்ணினீர். உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கையை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். உம்மை நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் என்னை சொல்லுங்க. கையை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எங்கள் இயேசுவையே நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் பாடுங்க, நீங்க பாடுங்க. என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆராதனை ஆராதனை கர்த்தருக்கு ஆராதனை செலுத்து. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான
ஆவியான தேவனுக்கே. Thank you Jesus. வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. வெளிப்படுத்துறது வெளிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. வெளிப்பாடுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நீ சொன்னவர் தெய்வம், நீர் ஒரு நாள் பொய் இருக்கிற தெய்வன் அல்ல, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுஷனும் அல்ல. சொன்னதை செய்யாமல் இருப்பீரோ? யாக்கோபுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ள கையில உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்களை நான் கட்டி எழுப்புவேன். ரிபாலா சந்தரா கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல give him a big hand, நல்ல கையை தட்டி பின்னால இருக்க எல்லா வாயை திறந்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி 1000 மடங்கு பெருகுவோம்.